ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் ரகசிய ராட்சசனே. அத்தியாயம் 41. சற்று நேரத்திற்கு முன்பு அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து அந்த டெண்டர் வேலையினால் சற்று டென்ஷனாகவே வீடு வந்து சேர்ந்தான். அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி விட்டு இரவு உணவிற்காக கீழே இறங்கி வந்தவன் தன் தாயிடம், அம்மா, எங்க அவளை காணும்? செந்தாமரை புரியாமல் பார்த்தவர், யாருப்பா? அர்ஜுன், அவதாம்மா. செந்தாமரை, நீ யாரை கேட்குறன்னு எனக்கு புரியலையேப்பா. அர்ஜுன், ஆரணி என்றான், எந்த ஒரு உணர்ச்சியையும் தன் முகத்தில் காட்டாமல். செந்தாமரை, ஓ அந்த புள்ளையா? அது ரூம்ல தான் இருந்துச்சு. அர்ஜுன், இல்லம்மா, அவ ரூம்ல இல்லையே, வெளியில் எங்கேயாவது போயிருக்காளா? அப்பொழுது தன் அறையிலிருந்து வெளியே வந்த அன்னபூரணி, அவ எங்க போறான்னு பாக்குறது தான் எங்க வேலையா என்றாள் வெடுக்கென்று. அர்ஜுன், ஏன், வீட்டில் தானே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. வீட்டில் இருக்க ஒரு ஆள் வெளியில் போயிருக்காங்களா இல்லையா என்று கூட உங்களால் பார்க்க முடியாதா என்றான் காட்டமாக. செந்தாமரை, இல்லப்பா, அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே தான் இருக்கும், அதனால நான் சரியா கவனிக்கல. அன்னபூரணி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. என்ன அர்ஜுன், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க என்ன அவளை காவல் காக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கோமா? அவ எங்கேயாவது போனா எங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். மகாராணி சொகுசா ஊர் சுத்துவாங்க, நாங்க அவங்க எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? அர்ஜுன், நான் உன்கிட்ட கேட்கல, அம்மா கிட்ட தான் கேட்டேன். அன்னபூரணி, யார்கிட்ட கேட்டா என்ன? அவளை வாட்ச் பண்றது ஒன்றும் எங்க வேலை இல்லை. உன்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி இப்போ எவனை பார்க்க போயிருக்காளோ என்று வார்த்தைகளை விட்டாள். அதில் சட்டென்று அர்ஜுனிற்கு கோபம் மேலெழ தன் கையில் இருந்த பொருட்களை எல்லாம் கீழே போட்டு உடைக்க தொடங்கினான். அதில் அன்னபூரணி பயந்து ஓரமாக சென்று நின்றுவிட அர்ஜுன் கோபத்தில் சிவந்த கண்களோடு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்றான் கர்ஜனையாக. எங்களுக்குள்ள எப்படி கல்யாணம் நடந்திருந்தாலும் இப்போ அவ என்னோட வைஃப். அவளை பத்தி தப்பா பேச எங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அவ தான் இந்த வீட்டு மருமக. சும்மா அவளை இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருந்தா நீ இப்போவே ஓ மாமியார் வீட்டுக்கு கிளம்பு என்று முகத்தில் அடித்தது போல் கூறினான். செந்தாமரை இவனின் உரையாடலுக்குள் தலையிடாமல் ஒதுங்கி நின்று கொண்டார். இப்படி கூறினால்தான் அன்னபூரணிக்கும் தான் பேசும் வார்த்தைகளின் வீரியம் புரியும் என்று எண்ணியவர் அமைதியாக நின்றிருந்தார். அன்னபூரணிக்கு அர்ஜுனின் கோபத்தை விட அவன் கடைசியாக பேசிய வார்த்தையில் அதிர்ந்து விட்டார். இதுவரை அர்ஜுன் இவரிடம் இப்படியெல்லாம் பேசியதே கிடையாது. அவளின் தாயாவது அவருக்கு பல முறை அவளின் மாமியார் வீட்டிற்கு சென்று நல்ல முறையில் குடும்பம் நடத்துமாறு அறிவுரைகளை கூறியிருக்கிறார். ஆனால் அர்ஜுன் இது எதையுமே கண்டுகொள்ள மாட்டான். ஏன் இவ்வளவு நாட்கள் இங்கேயே இருக்கிறாய், எப்பொழுது செல்வாய் என்று எதையுமே கேட்க மாட்டான். அப்படிப்பட்டவன் முதல் முறை இப்படி பேசவும் அன்னபூரணிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் அவன் முடிவாக கூறிவிட்டால் அவனின் பேச்சை மீறி இங்கு இருக்கவும் முடியாது என்று எண்ணியவருக்கு சற்று பயமும் ஏற்பட்டது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டோமோ என்று எண்ணியவர் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றார். அர்ஜுன் செந்தாமரையிடம், அம்மா, உங்ககிட்ட கூட சொல்லாம அவ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போறா? இனிமே அவ எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அவகிட்ட சொல்லி வைங்க என்றவன் பதட்டமாக யாருக்கோ தன் செல்பேசியில் அழைத்து ஆரணியை பற்றி தான் விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கும் தெரிய வந்தது, ஆரணி அலுவலகம் சென்றே சில தினங்கள் ஆகின்றது என்று. அந்த நேரம்தான் சரியாக ஆரணி வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆரணிக்கு செந்தாமரை கூறிய மொத்த கதையையும் கேட்ட பின்பும் கூட சற்றும் நம்ப முடியவில்லை. தனக்காக அவனுடைய அக்காவிடமே சண்டையிட்டு இருக்கிறானா? இல்லையே, இவன் இப்படியெல்லாம் செய்யும் ரகம் கிடையாதே. அவனும் தன் அக்காவுடன் சேர்ந்து கொண்டு தன்னை பற்றி இழிவாக தானே பேசுவான். இப்பொழுது என்ன திடீரென்று தனக்கு சார்பாக பேசியிருக்கிறான் என்று பெரும் சந்தேகம் ஆரணிக்குள் எழுந்தது. செந்தாமரை, அர்ஜுன் இப்போ கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தெரிகிறாமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமே அவன் உன்னை ஏத்துப்பா என்ற அவரின் வார்த்தையில் அதிர்ந்து அவரை திரும்பி பார்த்த ஆரணி, என்ன சொல்றீங்க ஆண்டி என்றால் அதிர்ச்சி மாறாத குரலில். செந்தாமரை அவளின் அதிர்ச்சியை உணராதவர் தன் மகனிடம் தெரிந்த மாற்றத்தால் மகிழ்ந்து போனார். ஆமாமா, எப்பவுமே உன்னை திட்டிக்கிட்டே தானே இருப்பான். அன்னபூரணி கூட என்ன பேசினாலும் இவன் பதிலுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேச மாட்டான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு அன்னபூரணி கிட்ட எவ்வளவு கோபமா பேசினான்னு தெரியுமா? என்னாலேயே நம்ப முடியல. ஆரணிக்கு இப்பொழுது தான் செந்தாமரையிடம் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. செந்தாமரை, சரிமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? மணி ஆகுது பாரு, வா சாப்பிடலாம். ஆரணி, நான் கொஞ்சம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆண்டி என்றபடி யோசனையோடு அறை நோக்கி சென்றாள். அறையுனுள் அர்ஜுன் எந்த ஒரு சலனமும் இன்றி தன்னுடைய லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆரணி அவனின் கவனத்தை கவராதவாறு கபோர்டில் இருந்து மாற்று உடையை எடுத்துக்கொண்டு திரும்ப அர்ஜுனின் முகம் அவளுக்கு மிகவும் அருகில் தெரிந்தது. அதில் பதறியவள் பின்னோக்கி நகர முற்பட அவளால் பின்னே செல்ல முடியாதவாறு அங்கே வீற்றிருந்த கபோர்ட் அவளை பார்த்து பல்லை காட்டியது.
பதட்டத்தில் ஆரணிக்கு இதய துடிப்பு வேகமாக துடிக்க தொடங்கியது. அந்த ஏசி அறையில் கூட வியர்க்க தொடங்கியது. அர்ஜுனின் முகத்தை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவளுக்கு மூச்சு முட்டி வார்த்தைகளை எழவில்லை. அவ்வளவு ஏன், மூச்சு கூட விட மறந்தவளாக இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். எந்த முகத்தை நெருக்கத்தில் பார்க்க வேண்டி பல முறை இவனின் பின்னே சுத்தி தெரிந்தாலோ அந்த முகத்தை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தும் கூட அவளுக்குள் எந்த ஒரு காதல் உணர்வும் ஏற்படவில்லை. அதற்கு பதில் பதட்டமும் பயமுமே அதிகரித்தது. ஏனென்றால் அவளை பொறுத்த மட்டும் இவன்தான் அர்ஜுன் கிடையாதே. ஆனால் அர்ஜுனுக்கு அப்படி இல்லை. ஆரணியை திருமணம் செய்யும் பொழுது கூட அவன் மனம் முழுக்க கோபமும் வெறுப்பும் ஆத்திரமும் மட்டும் தான் குடிக்கொண்டிருந்தது. அவள் இவனுக்காக தான் அவனின் அலுவலகத்தில் பணியாற்ற தொடங்கியிருந்தாலும் அவளை ஒரு ஆளாக கூட கருதியது கிடையாது. ஆரணியின் மீது எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. அவளை பற்றிய எந்த ஒரு எண்ணமுமே ஏற்பட்டது கிடையாது. அந்த நாள் வரும் வரை ஆரணி என்று தன் மனதில் இருக்கும் அர்ஜுனின் மீதான காதலை ஆதித்யா என்று எண்ணி இவனிடம் வெளிப்படுத்தினாலோ அன்று முதல் ஏதோ ஒரு புதிய உணர்வு அர்ஜுனை வெகுவாக ஆட்கொண்டது. அதை அர்ஜுனுமே உணரவில்லை. அதுவரை ஆரணியை பற்றி சட்டை செய்யாதவன் இப்பொழுது திடீரென்று தன்னையும் மீறி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான். அர்ஜுன் தன் ஒற்றை கையை ஆரணியின் முகத்தருகே கபோர்டில் வைத்து ஊன்றியபடி நின்றவன், என்ன பேபி, பயமா இருக்கா என்றான் ஹஸ்கி வாய்ஸில். அதுவரை அவனை பார்க்க விருப்பமின்றி வேறு எங்கோ தன் பார்வையை அலைப்பாய விட்டபடி நின்றிருந்தவள் அவனது பேபி என்ற அழைப்பில் வெடுக்கென்று திரும்பி அவனை புரியாமல் அதிர்ந்த பார்வை பார்க்க, அவனோ அவளின் பார்வையை சற்றும் சட்டை செய்யாதவன், என்ன அப்படி பாக்குற, தம்பியை விட அண்ணன் அழகா இருக்கானேன்னு பாக்குறியா என்றவனின் வார்த்தையில் ஆரணி அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். மேலும் அவனின் வார்த்தையில் அருவருப்பாக அவனை பார்த்தவளிடம், சொல்லு, நீ உருகி உருகி காதலிச்சிய அந்த அர்ஜுன் அவனை விட இந்த ஆதித்யா அழகா இருக்கான்ல என்றான் மீண்டும். அவனின் கேள்வியில் ஆரணிக்கு பெரும் கோபம் எழ, மரியாதையா கையை எடு என்றால் தன் பற்களை கடித்து கொண்டு கோபமாக, அர்ஜுன் இப்படியெல்லாம் பேசாத, ரொம்ப பயமா இருக்கு என்று பயப்படுவது போல் பாவனை செய்து பேசினான். ஆரணி, உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக இப்படியெல்லாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ற? அர்ஜுன், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே என்றான் கேள்வியாக. ஆரணி, ஓ, நீ கேட்டதுக்கு உனக்கு பதில் வேணுமா? அர்ஜுன் கூடவெல்லாம் உன்னை கம்பேர் கூட பண்ண முடியாது. அவரோட முகம் உன்னை விட அழகா இருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு வர்ஸ்டான கேரக்டரா அவர் இருந்திருக்க மாட்டாரு என்றவள் கோபமாக அர்ஜுன் கபோர்டின் மீது வைத்திருந்த கையை தட்டிவிட்டு அறையை விட்டு செல்ல எத்தனிக்க நினைத்தவள் அர்ஜுன் சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் வேகமாக அவனின் கையை கபோர்டிலிருந்து தட்டிவிடவும் அவனோ எதிர்பாராமல் நிலை தடுமாறி ஆரணியின் மேலேயே சரிந்தான். மேலும் அர்ஜுனின் அதரங்கள் யாழினியின் இதழை மென்மையாக முற்றுகையிட்டது. இதை இருவருமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுன் ஆரணி இருவருமே சில நொடிகளுக்குள்ளாக நடந்த சம்பவத்தில் திகைத்து விட்டனர். ஆரணி இங்கிருந்து செல்ல எண்ணி எதுவோ செய்து கடைசியில் எதேதுவோ நடந்தேறிவிட்டது. இருவருமே அடுத்து என்ன என்று தெரியாமல் ஒரு நொடி அப்படியே உறைந்து நிற்க, இதை அர்ஜுனுமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆரணியை சீண்டுவதற்காக அவளை சுற்றி வளைத்தானே தவிர அவளை முத்தமிட வேண்டும் என்பது அவனின் நோக்கம் கிடையாது. அவனுக்குமே இது பேர் அதிர்ச்சிதான். இதற்கு ஆரணியின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? ஆரணிக்கு அர்ஜுனின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 42. அன்று முதல் முறை ஆரணியின் வாயிலாக அர்ஜுனின் மீது அவள் கொண்டிருக்கும் காதலை கேட்டிருந்த பிறகு அர்ஜுனுக்கு ஏனென்றே தெரியாமல் அது மிகவும் பிடித்திருந்தது. தன்னையும் ஒரு பெண் தனக்கே தெரியாமல் இப்படி உருகி காதலித்திருக்கிறாளே என்பதை எண்ணும் பொழுதே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவனை ஆட்கொண்டது. மீண்டும் ஆரணியை சீண்டி அவளின் வாயிலாக அன்று போல் இன்றும் ஏதாவது தன்னை பற்றி அவளின் மனதில் இருக்கும் எண்ணத்தை கேட்டு அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அர்ஜுன் அவளை சீண்டினானே தவிர இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவனுமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிட திகைப்பிற்கு பிறகு சட்டென்று ஆரணியை விட்டு விலகியவன் இப்பொழுது எப்படி செயலாற்றுவது என்று தெரியாமல் வேறு புறம் திரும்பினான். நடந்த சம்பவத்திற்கு ஆரணியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு துளியும் கிடையாது. இதில் தன் மீது எந்த தவறும் இல்லையே. அவள் தானே தன்னுடைய கையை தட்டிவிட்டாள். அவள் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது என்று எண்ணியவனுக்கு ஆரணியின் மேலும் எந்த ஒரு கோபமும் எழவில்லை. அதேபோல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே என்ற வருத்தமும் அவனின் முகத்தில் துளியும் இல்லை. இப்பொழுது எப்படி ஆரணியை எதிர்கொள்வது என்ற சிறு தயக்கம் மட்டுமே அவனுக்குள் இருந்தது. அர்ஜுனுக்கு தனக்குள் நிகழும் மாற்றங்களுக்கான காரணம் என்னவென்று தெரியாவிட்டாலும் அவனுக்கே தன்னுடைய இத்தகைய மாற்றங்கள் புதிதாக தான் இருந்தது. இதுவே பழைய அர்ஜுனாக இருந்திருந்தால் இந்நேரம் ஆரணியை ஒரு வழி செய்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அப்படி எதுவுமே தோன்றவில்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தை இலகுவாக எடுத்துக்கொண்டான். ஆனாலும் அவனின் இதய துடிப்பு தடதடவென வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அர்ஜுனுக்குள் பயமில்லை, பதட்டமில்லை. ஆனால் இதய துடிப்பு மட்டும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது.
அது எதற்காகவென்று புரியாவிட்டாலும் அவனால் அங்கே நிற்கவே முடியவில்லை. சட்டென்று அறையை விட்டு வெளியேறியவன் தோட்டத்து பக்கம் சென்று விட்டான். அர்ஜுனின் நிலையே இப்படி என்றால் ஆரணியின் நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை. மிகவும் மோசமாக இருந்தது. ஆரணி அர்ஜுன் விட்டு சென்ற நிலையிலேயே அப்படியே இருந்தவள் சற்று நேரம் கழித்து அப்படியே சரிந்து அமர்ந்து விட்டாள். அவள் அழுகவில்லை. ஆனால் அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் அவளையும் மீறி கொட்டி கொண்டிருந்தது. யார் மீது கோபப்படுவது என்று தெரியாமல் கோபமும் ஆத்திரமும் மேலெழுந்தது. ஒரு மனம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி என்கிட்ட நடந்திருப்பான்? அதுவும் நான் அவனுடைய தம்பியை விரும்புறேன்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி அவனால் என்னிடம் இப்படி நடந்து கொள்ள முடிந்தது என்று கோபம் இருந்தாலும் மற்றொரு மனமோ நடந்த சம்பவத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அவனை திருமணம் செய்தது முதல் சற்று நேரத்திற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வு வரை அனைத்துமே உன்னுடைய தவறால் மட்டுமே நடந்திருக்கிறது என்று நிதர்சனத்தை உணர்த்தியது. ஆம், அனைத்துமே என் தவறுதானே. நான் மட்டும் அவனின் கையை தட்டிவிடாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. அனைத்துமே என் தவறுதான். முட்டாள்தனமாக நான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் கடைசியில் பாதிக்கப்படுவதும் நான் தான். இதில் தேவையில்லாமல் என்னால் அவனுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் எண்ணம் ஓடியது. அதுவும் உண்மைதானே. விருப்பமில்லாதவனை தன் காதலன் என்று எண்ணி வற்புறுத்தி திருமணம் செய்துவிட்டேன். இதில் அவன் மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பழியோடு என்னை திருமணம் செய்து கொண்டான். மேலும் இப்பொழுதும் தெரியாமல் நடந்தாலும் நடந்த விஷயத்தில் அவன் மீது எந்த தவறும் இல்லையே. ஆனாலும் இப்பொழுது அவனும் தானே பாதிக்கப்பட்டு இருக்கிறான். என்னை பற்றி என்ன நினைத்திருப்பான்? வேண்டுமென்றே நான் இப்படி செய்தேன் என்று நினைத்திருப்பானோ? சற்று நேரத்திற்கு முன்பு தானே கேட்டான். இவனின் தம்பியை விட இவன் அழகாக இருக்கிறானா என்று கேட்டானே. இப்பொழுது இவன் அழகாக இருக்கிறான் என்று எண்ணி நான் இப்படி செய்தேன் என்று நினைத்திருப்பானோ என்று பலவாறு சிந்தித்தவளுக்கு அவனின் முகத்தை எதிர்கொள்ளவே மிகவும் அவமானமாக இருந்தது. இனி எப்படி அவனை எதிர்கொள்வது? மேலும் மனதளவில் அர்ஜுனை விரும்புபவளுக்கு அர்ஜுனுக்கு நாம் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறோமோ என்றும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இது அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும். அதுதான் அனைவருக்குமே நல்லது. தன்னுடைய குற்ற உணர்ச்சியும் அப்பொழுதுதான் சரியாகும் என்று எண்ணியவள் இதை பற்றி எப்படியாவது இவனிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தாள். பிறகு மெதுவாக எழுந்து குளியல் அறைக்கு சென்று அங்கிருந்த குளிர்ந்த நீரை தன் இரு கைகளால் அள்ளி நன்றாக தன் முகத்தில் அடித்து கழுவினாள். பிறகு தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு மீண்டும் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. எவ்வளவுதான் தன்னை சமன் செய்ய போராடினாலுமே கண்களில் இருந்து கொட்டும் கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவளின் விழிகள் இறுதியில் அவளின் இதழ்களில் நிலைக்க தான் அணிந்திருந்த உடையில் தன் இதழ்களை அழுந்த தேய்த்து துடைத்தாள். எவ்வளவு துடைத்தாலும் அவளுக்கு அர்ஜுனின் அதரங்களின் மென்மை அப்படியே இவளின் இதழ்களில் ஒட்டி கொண்டிருப்பது போன்றே தோன்றியது. அதை போக்க வேண்டி மீண்டும் மீண்டும் ஆக்ரோஷமாக தன் இதழ்களை அழுந்த துடைத்து துடைத்து இவளின் இதழ்கள் சிவந்து போய்விட்டது. ஆனாலும் அவனின் மென்மையை இன்னமும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். அதற்கு மேல் முடியாமல் சோர்ந்து போனவள் மெல்லமாக குளியலறையிலிருந்து வெளியேறி தன் கைப்பைக்குள் வைத்திருக்கும் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். அர்ஜுனின் மேல் இவள் கொண்ட காதலுக்கு சாட்சியாக இருப்பது அந்த புகைப்படம் மட்டும்தானே. அவனை பற்றிய எண்ணம் தோன்றும் பொழுதெல்லாம் சிறு வயது முதலே இந்த புகைப்படத்தை தான் எடுத்து பார்ப்பாள். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அர்ஜுன் தன்னுடனே இருப்பதாக எண்ணியவளுக்கு இந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் அர்ஜுன் இல்லை என்று தெரிந்துவிட்டதே. எனவே மீண்டும் அந்த புகைப்படத்திடமே தஞ்சம் புகுந்தாள். அதில் இருக்கும் சிறு வயது அர்ஜுனை இவளின் கண்ணீர் நனைத்தது. அர்ஜுனுக்கு வெகு நேரம் கழித்து இப்பொழுதுதான் மனம் சற்று ஆசுவாசம் அடைந்தது போல் தோன்றியது. மேலும் இவனை பின்தொடர்ந்து வந்த அன்னபூரணி இவனுக்கு தெரியாதபடி ஒளிந்து நின்று கொண்டு இவனின் அசைவுகளை நோட்டம் விட்டு கொண்டிருந்தார். ஆம், அர்ஜுன் அறையில் இருந்து வேகமாக வெளியேறுவதை பார்த்த அன்னபூரணிக்கு இவர்களுக்குள் ஏதாவது சண்டை ஏற்பட்டு இருக்குமோ என்ற ஆசையுடன் அர்ஜுனை பின்தொடர்ந்து வந்தார். எப்பொழுதும் இல்லாமல் அர்ஜுன் அந்த தோட்டத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி தன்னை சமன் செய்ய முயற்சிப்பது அன்னபூரணிக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் எதற்காக இப்படி செய்கிறான் என்பதை உணராதவர் ஆரணிக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ சண்டை என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டார். அதே மகிழ்ச்சியான மனநிலையோடு அர்ஜுனை நோட்டமிட்டபடி நின்றிருந்தார். ஆனால் அர்ஜுனின் மனநிலையோ முற்றிலுமாக வேறுபட்டு இருந்தது. அர்ஜுன் இதுவரை மனதளவில் ஒரு பெண்ணை பற்றி யோசித்து இருக்கிறான் என்றால் அது அவனின் தங்கை மட்டுமே. முதல் முறை முற்றிலுமாக வேறுபட்ட உணர்வோடு ஒருத்தியை பற்றி எண்ணுகிறான் என்றால் அது ஆரணிதான். அவனுக்கே இது புதிதாக தான் இருந்தது. எதிர்பாராமல் நடந்திருந்தாலும் நடந்த நிகழ்வை எண்ணுகையில் ஏதோ ஒரு வெட்க புன்னகை அர்ஜுனின் இதழ்களில் குடிக்கொண்டது. இது உண்மையிலேயே தான் தானா என்று அவனுக்கே பெரும் ஆச்சரியமாக தான் இருந்தது. தன்னை ஆதித்யா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் ஆரணியின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை எண்ண தவறிய அர்ஜுன் ஏதோ ஒரு மனநிறைவோடு அந்த தோட்டத்து சேரில் அமர்ந்தான். அன்னபூரணி,
இப்போ போய் இவன்கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். அந்த ஆரணி மேல செம கோவத்துல இருக்கான். இப்போ போய் நாம அரசிய பத்தி இவன்கிட்ட பேசினா கண்டிப்பா இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான் என்று எண்ணிய அன்னபூரணி மெதுவாக அர்ஜுனின் அருகில் வந்தவர், அர்ஜுன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரை திரும்பி பார்த்தவன், சொல்லுக்கா. அன்னபூரணி, இப்போ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன் வாழ்க்கையில என்ன எல்லாமோ நடந்து போச்சு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அரசி அவ்வளவு மோசமானவ கிடையாது. அர்ஜுன், உனக்கு அரசி தாண்டா சரியா இருப்பா. நான் நாளைக்கே எல்லாரையும் வர வைக்கிறேன். நாளைக்கு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா என்றார் சற்று தயக்கத்துடனும் பயத்துடனும். அர்ஜுனின் செவி மடலை அவர் கூறிய எதுவுமே சென்றடையவில்லை. அவன்தான் ஆரணியின் எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறானே. அர்ஜுனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததை உணர்ந்த அன்னபூரணி, அர்ஜுன், உனக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்லு, மத்தது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் மனதிற்குள் ஆரணியை பற்றிய சிந்தனையில் இருந்து வெளிவந்தவன், அவர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்று எண்ணியபடி இவர் என்ன கேட்கிறார் என்பதை உணராதவன், இவர் எதையோ கேட்கிறார் என்று எண்ணியபடி ஓகேதான் என்று விட்டு அங்கிருந்து அறைக்கு விரைந்து விட்டான். அன்னபூரணிக்கு அர்ஜுன் சம்மதம் தெரிவித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தன் காதுகளையே நம்ப முடியாமல் ஆனந்தத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து விட்டார். இதற்காக தானே இத்தனை வருடங்கள் காத்து கொண்டிருந்தார். முதலில் இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும். அப்பாடா, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் மகிழ்ச்சியாக. அர்ஜுன் என்ன ஏது என்று தெரியாமல் ஏதோ அவசரத்தில் சரி என்று விட, மறுநாள் இவ்வளவு பெரிய பிரச்சனை நிகழப்போகிறது என்பதை உணராதவன் ஆரணியை காண விரைந்து விட்டான். அர்ஜுன் தன் மனதில் இருக்கும் காதலை உணர்ந்து ஆரணியிடம் அதை வெளிப்படுத்துவது எப்போது? இனி அன்னபூரணியின் செயல் என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 43. சட்டென்று யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையவும் ஆரணி தன் கையில் வைத்திருந்த புகைப்படத்தை அவசரமாக தனக்கு பின்னே மறைத்து கொண்டாள். அவள் எதையோ மறைக்கிறாள் என்பதை கவனித்த அர்ஜுன் என்ன என்று அவளிடம் கேட்கவில்லை. கேட்டாலும் பதில் கூறும் நிலையில் அவள் இல்லை என்பதை அவளின் முகத்தை வைத்தே யூகித்தவன், எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியபடி படுக்கையில் படுத்து விட்டான். அவன் சென்றவுடன் ஆரணி சட்டென்று தன் கையில் இருந்த புகைப்படத்தை கைப்பைக்குள் பதுக்கி வைத்தவள் அப்படியே சோபாவில் படுத்து விட்டாள். அன்றைய நாள் முழுக்க நடந்த நிகழ்வுகளை எண்ணி பார்த்தவளுக்கு மனம் மிகவும் கனத்தது. ஒரே நாளில் எத்தனை உணர்ச்சிகளை அனுபவித்திருக்கிறாள். யாழினியையும் ஆரணியையும் கண்டதில் மனநிறைவாக உணர்ந்தவள் அதே மனநிலையோடு வீடு வந்து சேர்ந்தாள். ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயங்களை எண்ணி பார்த்தவளுக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. அப்படியே தன் சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தவள் எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. மன உளைச்சலிலேயே உடல் சோர்ந்துவிட ஏதேதோ சிந்தனையுடன் அப்படியே உறங்கி போனாள். ஆனால் அர்ஜுனுக்கு அவ்வளவு எளிதில் உறக்கம் அவன் கண்களை தழுவுவதாக இல்லை. கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாது என்று எழுந்து அமர்ந்து விட்டான். எழுந்து அமர்ந்தவனின் விழிகள் அங்கே சோபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆரணியிடம்தான் தஞ்சம் புகுந்தது. அவனையும் மீறி அவனின் கால்கள் அவனை ஆரணியை நோக்கி வழிநடத்தி செல்ல ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அவன் மனம் சொல்லும் அனைத்தையும் அப்படியே செய்தான். சோபாவின் அருகில் சென்றவன் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து ஆரணியின் முகத்தையே ஆராய்ந்தபடி ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவளின் நெற்றி, புருவம், விழிகள் என ஒவ்வொன்றாக நோக்கியவனின் விழிகள் இறுதியில் அவளின் இதழிலேயே வட்டமிட்டபடி நிலைத்திருந்தது. அதில் அர்ஜுனின் கைகள் தானாக மேலெழுந்து அவளின் இதழை வருட சென்ற கடைசி நொடியில் சுதாரித்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவளின் இதழுக்கும் இவனின் கைக்கும் இடையே இருக்கும் நூல் இழை வித்தியாசத்தை. சட்டென்று பதறியவன் தன் கையை பின்னெடுக்க அந்த நேரம் பார்த்து ஆரணி சரியாக புரண்டு படுக்கவும் அர்ஜுனன் இதய துடிப்பு பட்டென்று பல மடங்காக அதிகரித்தது. அவள் எங்கே தன் விழிகளை திறந்து தன்னை பார்த்து விடுவாளோ என்று பதறியவன் அவசரமாக அங்கிருந்து பால்கனிக்கு விரைந்தான். ஆனால் ஆரணியோ இங்கே நடக்கும் கூத்து எதையுமே உணராமல் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். பால்கனிக்கு சென்றவன் இம்முறை தன்னை கட்டுக்குள் கொண்டு வர சற்று சிரமப்பட்டுதான் போனான். இம்முறை வெகு நேரம் எடுத்துவிட்டது அவனின் மனதை சமன் செய்ய. ஒரு வழியாக தன்னிலை அடைந்தவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது தான் தானா என்று தன்னைத்தானே ஆச்சரியமாக பார்த்தான். இப்பொழுதும் ஆரணியின் மீது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை என்று கூற அவனின் மனம் முன்வரவில்லை. அவனுக்கே தெல்ல தெளிவாக புரிந்தது ஆரணியின் மீது இவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை. அவனின் மனமோ, உனக்கு அவள் மேல் ஏற்பட்டிருக்கும் உணர்வு உண்மைதானே? அப்பொழுது இன்னமும் ஏன் அவளிடம் நீ ஆதித்யா என்று கூறி கண்ணாமூச்சி ஆடுகிறாய்? உங்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை நீதான் அர்ஜுன் என்று உண்மையை கூறி முடித்து வைத்து விடு என்று எடுத்துரைக்க, ஆனால் மூளையோ இல்லை இல்லை, என்னை திருமணம் செய்ய வைத்து எப்படியெல்லாம் வருந்த வைத்தாள், அவளுக்கும் சிறு வருத்தத்தை நான் கொடுக்க வேண்டாமா என்று கேள்வி கேட்டது. ஆனால் இம்முறை கோபமாக இல்லை. தான் விரும்பும் பெண்ணை சீண்டி அவளுக்கு தன்மேல் இருக்கும் காதலை அவளின் வாயிலாக கேட்டு ரசிப்பதில் அர்ஜுனுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம்.
அவளின் மனதிற்குள் என்னென்ன எண்ணமெல்லாம் என்னை பற்றி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகே நான் அவளிடம் உண்மையை கூறுவேன் என்று திட்டவட்டமாக கூறி தன் மனதை அடக்கிவிட்டான். அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக அவளின் கைப்பைக்குள் அவள் எதையோ ஒளித்து வைத்தாளே என்ற யோசனையோடு மெதுவாக அடி எடுத்து வைத்து அவளின் கைப்பையை அடைந்தவன் அதற்குள் கைவிட்டு ஆராய்ந்து பார்க்க அவனின் மனமோ, என்ன காரியம் பண்ற நீ? இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் இப்படி ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்குள்ள கையை விட்டுக்கிட்டு என்ன தேடுறோம்னு தெரியாமலே தேடிக்கிட்டு இருக்கியே என்று அவனை காரி துப்பியது. அதையெல்லாம் பொருட்படுத்தும் நிலையில் இல்லாத அர்ஜுன் தன் கையில் எதுவோ சிக்குவது போல் இருக்க அதனை எடுத்து பார்த்தான். அதை பார்த்தவனுக்கு ஆச்சரியத்தில் அவனின் கண்கள் பெரிதாக விரிந்தது. ஆரணி இதுவரை யாருக்கும் தெரியக்கூடாது என்று பார்த்து பார்த்து பொக்கிஷமாக மறைத்து வைத்திருந்த புகைப்படத்தை தான் அர்ஜுன் இப்பொழுது அவனின் கையில் வைத்திருக்கிறான். இதுவரை இந்த புகைப்படத்தை அர்ஜுனே பார்த்தது கிடையாது. அவ்வளவு ஏன், இது எப்பொழுது எங்கே எடுத்த புகைப்படம் என்பதை கூட மறந்துவிட்டான். அதை பார்த்தவனின் இதழ்கள் பெரிதாக விரிந்து கொண்டது. அந்த புகைப்படத்தை ஆச்சரியமாக பார்த்தான். அதில் ஒரு சிறு வயது பெண் தன்னையே பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்தவன் அது நிச்சயமாக ஆரணியாக தான் இருக்கும் என்பதை யூகித்தான். போட்டோ எடுக்கும் பொழுது கூட என்னதான் பார்த்துக்கிட்டு நிக்கிறா, இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன பிடிக்குமா என்று எண்ணியவனருக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. மேலும் அவனின் இதழ்கள் கூட விரிந்தது. அப்படி எதை வைத்து இவளுக்கு தன்னை பிடித்தது என்பதை கேட்டு அறிய வேண்டும் என்ற ஆவலும் எழுந்தது. முதலில் சிறு வயது அர்ஜுனின் மீது படிந்த இவனின் பார்வை அடுத்து நேராக ஆரணியிடம்தான் சென்று நின்றது. இருவருக்கும் இடையே இருந்த அபிமன்யுவை பார்க்க தவறியவன் இப்பொழுதுதான் அபிமன்யுவின் மீது பார்வையை பதித்தான். அதில் இவ்வளவு நேரம் இருந்த மகிழ்ச்சியான மனநிலை சட்டென்று வடிந்துவிட்டது. மேலும் அவனின் இதழில் குடிக்கொண்டிருந்த புன்னகையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. அவனின் முகத்தில் ஒருவித கடுமை குடியேற இவ்வளவு நேரம் ஆரணி தன்னை விரும்பியதை பற்றியே எண்ணியிருந்தவன் ஆரணி அபிமன்யுவின் தங்கை என்பதையே வசதியாக மறந்து போனான். இந்த புகைப்படத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே நிற்கும் அபிமன்யுவோ, நான் இருக்கும் பொழுது நீ என் தங்கச்சியை எப்படி பார்க்கறன்னு பார்க்கற என்பது போல் ஜம்பமாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அர்ஜுனின் எண்ணம் முற்றிலுமாக மாறிவிட்டது. என்ன இருந்தாலும் இவ அவனுடைய தங்கச்சி, இவ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தாலும் சரி, அவனுடைய தங்கச்சியை போய் நான் எப்படி ஏத்துக்க முடியும் என்று முற்றிலுமாக ஒரு மனம் ஆரணியை ஏற்க மறுத்தது. அபிமன்யு செஞ்ச தப்புக்கு ஆரணி என்ன செய்வா? அவளுக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லாம ஒரு அப்பாவி அவளுடைய அண்ணன் செஞ்ச தவறுக்காக தண்டிக்கிறது எல்லாம் ரொம்ப தப்பு. உன்னை உயிருக்குயிரா காதலிச்சிருக்கா. இவ்வளவு நாள் நீ எங்கன்னு தெரியாம அதை உன்கிட்ட வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கா. இப்போதான் நீ அவன் முன்னாடி வந்திருக்க. அதனால் அவளும் அவளுடைய மனசுல இருக்க காதலை உன்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கா. இதில் ஆரணி மேல எந்த தப்பும் இல்லையே. தப்பு செஞ்சது அவளுடைய அண்ணன். அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதும் அவன்தான். அவனை விட்டுட்டு அவன் செஞ்ச தப்புக்காக நீ அவன் தங்கச்சியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் நாட் ஃபேர் என்று மற்றொரு மனம் எடுத்துரைக்க, இரண்டுக்கும் நடுவே சிக்கிக் கொண்டிருந்த அர்ஜுனின் மனம் நிலையான நிலையில் இல்லாமல் தடுமாற்றத்துடனே இருந்தது. அந்த புகைப்படத்தை தன்னுடைய கபோர்டில் பத்திரப்படுத்தி வைத்தவன் பால்கனியை நோக்கி விரைந்தான். பல எண்ணங்கள் ஒன்றை மாற்றி ஒன்று அவனின் மனதிற்குள் அலை மோதியபடியே இருந்தது. ஒரு புறம் அர்ஜுன், மற்றொரு புறம் ஆதித்யா. இதில் ஆரணியை பற்றிய எண்ணமே பின்னோக்கி தள்ளப்பட்டது. அடுத்தடுத்து தான் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை பற்றி சிந்தித்தவன் வெகு நேரம் கழித்தே உறங்கச் சென்றான். செந்தாமரை, பரவாயில்ல விடுமா, நான் பாத்துக்கிறேன். ஆரணி, ஆண்டி உங்களுக்கு தான் கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க உட்காருங்க, நான் செய்யறேன் என்று செந்தாமரையை அமர்த்திவிட்டு காலையிலேயே சமையல் அறைக்குள் புகுந்து தன் சமையல் திறனை காட்டிக் கொண்டிருந்தாள். செந்தாமரைக்கு ஆரணியின் கனிவான பேச்சும் நடவடிக்கையும் மிகவும் பிடித்துவிட்டது. தன் மகளும் இவளைப் போல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற வருத்தத்தோடு பெருமூச்சு விட்டு கொண்டார். அப்பொழுது அறையினுள் இருந்து வெளிவந்த அன்னபூரணி, அம்மா இன்னைக்கு மதியம் விருந்துக்கு ஏற்பாடு செய்யணும் என்றால் முகம் கொள்ளா புன்னகையோடு. செந்தாமரை, என்னம்மா திடீர்னு, என்ன விருந்து, யார் வராங்க என்றார் யோசனையோடு. அன்னபூரணி ஆரணியும் உடன் இருப்பதை கவனித்தவள், இப்பொழுது இதை கூறினால் சரி வராது என்று எண்ணியபடி, என்னுடைய வீட்டுக்காரரும் மாமியாரும் மாமனார் எல்லாருமே வராங்கம்மா. செந்தாமரை, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை எப்போ ஃபாரின்ல இருந்து வந்தாங்க, நீ சொல்லவே இல்லையே. அன்னபூரணி, வரவேண்டிய வேலை வந்திருக்கு, அதான் வந்திருக்காங்க என்றவளின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. செந்தாமரையோ அவளின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பதால் தான் இந்த மகிழ்ச்சி என்று எண்ணிக்கொண்டிருக்க, ஆனால் அன்னபூரணியின் மகிழ்ச்சிக்கு காரணமே வேறு என்பதை அறிந்திருந்தால் அவர் அதிர்ந்து போயிருப்பார். செந்தாமரை ஆரணியிடம், நீயும் வாமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அழைக்க, பிறகு மூவரும் டைனிங் ஹாலில் சேர்ந்து உணவருந்த தொடங்கினர். அர்ஜுன் அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்ததால் இவர்களுடன் உணவருந்த வரவில்லை. செந்தாமரை ஆரணியிடம், என்னம்மா இப்பெல்லாம் நீ ஆஃபீஸ்க்கு போகிறதே இல்லையே, அங்கே ஏதாவது பிரச்சனையா
என்றவருக்கு எங்கே அர்ஜுன் வர வேண்டாம் என்று ஏதாவது கூறியிருப்பானோ என்ற எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆரணி, அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, இனிமே ஆஃபீஸ் போக வேண்டிய தேவை இருக்காது என்றாள் அமைதியாக. செந்தாமரை, ஏமா அப்படி சொல்ற? படிச்ச பொண்ணு, வேலைக்கு போனா நல்லது தானே? அன்னபூரணி, அம்மா, அவ வேலைக்கு போனதே அர்ஜுனை கல்யாணம் பண்றதுக்காக தான். அதான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாளே. இவ்வளவு பெரிய வசதியான வீட்டில் வாழ வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ என்னவோ என்றால் ஆரணியை பார்த்து இலக்காரமாக. ஆரணி அன்னபூரணிக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அமைதியாக உணவருந்தி கொண்டிருந்தாள். செந்தாமரை, அப்படியெல்லாம் பேசாத பூரணி, அர்ஜுனுக்கு தெரிஞ்சா கோவப்படுவான். அன்னபூரணி, அர்ஜுன் தான் இவ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டானே, அது தெரியாமல் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி அரசியை இவ இடத்துக்கு கொண்டு வந்து காட்டுறேன் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தாள். ஆரணியை அர்ஜுனின் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற நினைக்கும் அன்னபூரணியின் எண்ணம் நிறைவேறுமா? அத்தியாயம் 44. ஆரணி, செந்தாமரைக்கும் அன்னபூரணிக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று உண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள். செந்தாமரை ஆரணியிடம், அவ சொல்றதெல்லாம் நீ எதையும் யோசிக்காதம்மா, நீ எப்பயும் போல வேலைக்கு போ, அது நம்ம கம்பெனி, உனக்கும் அங்க எல்லா உரிமையும் இருக்கு என்று இவர் கூறும் பொழுதே அர்ஜுன் டைனிங் ஹாலின் அருகே வந்து விட்டான். ஆரணி, அதற்கெல்லாம் தேவை இருக்காது ஆண்டி என்றவள் உணவருந்தி முடித்துவிட்டு எழுந்து விட்டாள். அர்ஜுன் தன் தாய்க்கு இவள் கூறிய பதிலை காதில் வாங்கியபடி வந்து அமர்ந்தவன் உணவருந்த தொடங்க, அன்னபூரணி, அர்ஜுன் எங்க கிளம்பிட்ட? அர்ஜுன், ஆஃபீஸ்க்கு. என்ன, இன்னைக்கு கூட ஆஃபீஸ் போகணுமா? என்ன அர்ஜுன் இதெல்லாம்? அவங்க எல்லாம் வராங்க, இன்னைக்கு ஏன் ஆஃபீஸ்க்கு போற? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? அர்ஜுன் அவளை கேள்வியாக பார்த்தபடி, யார் வராங்க? அன்னபூரணி, என்ன இவன் புதுசா கேட்குற மாதிரி கேட்குறானே என்று எண்ணியவாறு, என்ன அர்ஜுன் தெரியாத மாதிரி கேட்குற? நான் தான் உன்கிட்ட நேத்தியே சொன்னேனே இதை பத்தி. அர்ஜுன், ஆமா, நேத்து ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? நான் சரியா கவனிக்கல என்று அன்னபூரணியின் தலையில் பெரிய இடியை இறக்கினான். அன்னபூரணி செய்வதறியாது அமர்ந்திருந்தாள். இப்பொழுது என்ன செய்வது? இவ்வளவு இலகுவாக கவனிக்கவில்லை என்று கூறுகிறானே, அவர்களிடம் வேறு இன்று வருமாறு கூறிவிட்டோம். மேலும் அர்ஜுன் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான் என்று வேறு வாக்களித்து விட்டோம். இப்பொழுது இல்லை என்று கூறினால் நம்மை ஒரு வழி செய்து விடுவார்களே, அதுவும் என் மாமியார். அவரின் வாயில் விழுந்து என்னால் எழ முடியுமா என்று எண்ணியவருக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. அர்ஜுனிடம் இதை பற்றி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றும் பேச முடியாது. அவன் முடியாது என்று முகத்தில் அடித்தது போல் மறுத்துவிட்டால் அதற்கு மேல் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று வெகுவாக சிந்தித்தவர், பிறகு என்ன ஆனாலும் சரி, இன்று இதற்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் என்ற முடிவோடு பேசத் தொடங்கினார். அர்ஜுன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட, என்னுடைய வீட்டுக்காரரும் அவங்க வீட்டில் இருப்பவங்களும் வராங்க என்றார் தயக்கமாக. அர்ஜுன், அதுக்கு நான் ஏங்கா லீவ் போடணும்? இன்னைக்கு முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு, என்னால் லீவ் எல்லாம் போட முடியாது. நீங்களும் அம்மாவும் கவனிச்சுக்கோங்க, நான் முடிஞ்சா ஈவினிங் வந்து பார்க்கறேன். இவன் சாயந்தரம் வருகிறேன் என்றதே அன்னபூரணிக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அதற்கு மேல் அவனை வற்புறுத்தாமல், சரி அர்ஜுன், சாயந்தரம் சீக்கிரம் வரப்பாரு, அவங்க எல்லாம் ஒன்ன பார்க்க தான் வராங்க என்றவரின் வார்த்தையில் அவரை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவன், என்ன பார்க்கவா? என்ன எதுக்காக பார்க்க வராங்க என்றான் கேள்வியாக. அன்னபூரணி, அது வந்து சும்மாதான், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது என்று உன்னை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அப்படியே என் வீட்டுக்காரரும் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று இருக்காராம், அதான் உன்னை பார்க்கணும் என்று சொன்னார் என்றவள் மெதுவாக, கூட அரசியும் வரா. ஆரணி இவர்களின் பேச்சுவார்த்தையை கவனித்தாலும் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எண்ணியவள் எதிலும் இடை புகாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அரசி என்ற பெயரை கேட்டதுமே அர்ஜுனின் விழிகள் தானாக ஆரணியிடம் சென்றது. அர்ஜுன் சரி என்றவன் எழுந்து கொண்டான். என்ன, நீ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாமல் இருக்க என்றான் ஆரணியை பார்த்து கேள்வியாக. ஆரணி, நான் ஆபீஸ்க்கு வரல என்றால் வேறு எங்கோ பார்த்தபடி. அர்ஜுன், வரலனா என்ன அர்த்தம்? நீ அங்கதானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இத்தனை நாள் லீவ் போட்டு இருக்க, அதுக்கு யார்கிட்டயாவது பெர்மிஷன் வாங்கினியா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் உன் இஷ்டத்துக்கு லீவ் போடுறதுக்கும் அது ஒன்றும் முன்னோடி ஆஃபீஸ் கிடையாது, என்னோட ஆஃபீஸ். எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். நீ நினைச்சா வர, நினைச்சா லீவ் போடுற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்றான் அதிகார தோணியில். ஆரணி, நான் இனிமே ஆஃபீஸ்க்கு வரப்போறதில்ல என்றாள் விட்டேற்றியாக. அர்ஜுன் தன் கூர் விழியால் அவளை துளைத்து எடுக்கும் பார்வை பார்த்தபடி, ஏன் என்றான் சீற்றமாக. சாதாரணமாக கேட்பது போல் தெரிந்தாலும் அவனின் குரல் அவ்வளவு சீற்றமாக இருந்தது. ஆரணி அவனை சற்றும் சட்டை செய்யாமல் நின்றிருந்தாள். அதில் அர்ஜுன் தேவிற்கு கோபம் ஏகத்திற்கும் ஏற, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் வர முடியாது என்றான் தன் பற்களை கடித்துக்கொண்டு கர்ஜனையாக. ஆரணி, எனக்கு அங்க வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் வரல, போதுமா என்றாள் அவளும் பதிலிற்கு குரலை உயர்த்தி.
செந்தாமரைக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி அமர்ந்திருந்தார். ஆனால் அன்னபூரணிக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. இருவருக்கும் இடையே ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அர்ஜுன் அவளை நக்கல் பார்வை பார்த்தபடி, மேடம்க்கு ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்க விருப்பம் இல்லையா? அப்புறம் எங்க வீட்ல தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யாரு பே பண்றது என்றான் சுருக்கென்று. அதில் ஆரணியின் கண்கள் சட்டென்று கலங்கிவிட்டது. செந்தாமரை, அர்ஜுன் என்ன இப்படியெல்லாம் பேசுற? அவ உன்னுடைய மனைவி, இந்த வீட்டுக்கு மருமக. அவளுக்கு இங்க இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட உரிமை இல்லையா? இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணி காசு கேட்பியா என்றார் ஆதங்கமாக. அர்ஜுன், அம்மா, இது எனக்கும் அவளுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், இதில் நீங்க தலையிடாதீங்க என்று செந்தாமரையின் வாயை அடைத்து விட்டான். அர்ஜுன், கோன் கெட் ரெடி என்று அவளை உறுத்து விழிக்க, ஆரணி அதற்கு மேல் எதுவும் கூறாமல் அமைதியாக அலுவலகம் செல்ல கிளம்பி தயாராகி வந்தாள். அவள் தயாராகி கீழே வரும் வரையிலும் அர்ஜுன் அவளுக்காக காத்திருந்தான். அதை பார்த்த ஆரணி அவனை கண்டு கொள்ளாமல், வர ஆண்டி என்று செந்தாமரையிடம் கூறியவள் வழக்கம் போல் தன் வண்டியை எடுக்க வாசலுக்கு செல்ல அவளை அர்ஜுனின் குரல் தடுத்தது. அர்ஜுன், எங்க போற? ஆரணி, ஆபீஸ்க்கு. சரி, என் கூட வா என்று விட்டு அவன் முன்னே நடக்க, ஆரணி, ஒரு நிமிஷம், நான் எதுக்காக உங்க கூட வரணும்? இவ்வளவு நாள் நீங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு போனீங்களா? நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு தனியா போக தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்றால் முகத்தில் அடித்தது போல். அர்ஜுன், உன்கிட்ட வர முடியுமா முடியாதான்னு கேட்கல, வான்னு சொன்ன என்றவன் வெளியேறிவிட்டான். செந்தாமரை ஆரணியிடம் விரைந்தவர், என்னாச்சுமா? உனக்கும் அர்ஜுனுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அர்ஜுனே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறான், ஆனா நீயே இவ்வளவு கோபமா நடந்துக்கிற? போமா, அவன் தான் கூப்பிடுறான்ல. ஆரணிக்கு இப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இவரிடம் எப்படி கூறுவது? நான் இவனை விரும்பவில்லை, இவனின் தம்பியை தான் விரும்புகிறேன் என்று. இவர் தன்னை பற்றி என்ன நினைப்பார் என்று எண்ணியவள் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக அர்ஜுனை பின்தொடர்ந்து காரில் ஏறினாள். காரை அலுவலகம் செல்லும் வழியிலேயே ஓரமாக நிறுத்திய அர்ஜுனை ஆரணி என்ன என்பது போல் புரியாமல் பார்க்க, அர்ஜுன், எதுக்காக இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு வராமல் லீவ் போட்ட? ஆரணி, நான் எதுக்காக லீவ் போட்டா உங்களுக்கு என்ன என்றால் விட்டேற்றியாக. அது என்னோட ஆஃபீஸ், அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் லீவ் போட்டாங்கன்னா ரீசன் கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றான் பதிலுக்கு. நான் ஒன்னும் லீவ் போடல, வேலையை விட்டுடலாம்னு தோணுச்சு, அதான் வரல. அர்ஜுன், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டியா? ஆரணி, டைம் இல்லை, இன்னைக்கு தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அர்ஜுன், ஏன் என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி அவளையே உற்று பார்த்தபடி. அந்த பார்வை ஆரணியை எதுவோ செய்ய வாய் திறக்க முடியாமல் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன், உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? எதுக்காக வேலையை ரிசைன் பண்ண போற? ஆரணி, இனிமே நாங்க வேலை பார்த்து என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த வேலை அவசியம் இல்லை, அதான் வேலையை விட்டுடலாம்னு நினைச்சேன். அர்ஜுன், அப்போ இவ்வளவு நாள் எதுக்காக வேலைக்கு வந்த என்று அடுத்த கேள்வியை எழுப்பினான். ஆரணி, இவ்வளவு நாள் நான் வேலைக்கு வந்தது அர்ஜுனை பார்க்கறதுக்காக தான். நீ தான் அர்ஜுன்னு தப்பா நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு உன் ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி அர்ஜுனுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். இப்போதான் நீ அர்ஜுன் இல்லை ஆதித்யான்னு தெரிஞ்சிருச்சே. இனிமே நான் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போறேன்? அதனால தான் ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் உன் முகத்தை பார்ப்பது பத்தாதா, இதில் ஆஃபீஸ்க்கு வேற வந்து உன்னை பார்க்கணுமா? எனக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உனக்கு காசு கொடுக்கணும், அதானே? சரி, கொடுத்துட்றேன். அந்த காசை நான் எப்படி வேணும்னாலும் கொடுக்கலாம்ல? இல்லை உன் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் வேலை பார்த்து கொடுக்கணுமா? உனக்கு தேவை பணம், அவ்வளவுதானே? நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர்றதே என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கறதுக்காக தான். நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போய் உனக்கு மாசம் மாசம் நான் இங்கே இருக்க வரைக்கும் அதுக்குண்டான காசை கொடுத்துடுறேன் என்றாள் கோபமாக. அவ்வளவுதான். ஆரணியின் வார்த்தையில் அர்ஜுனின் கோபம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. என்னதான் இவளை அபிமன்யுவின் தங்கை என்று எண்ணி தன்னை விட்டு விலக்கி வைக்க நினைத்தாலும் அவளின் வாயிலாக அவள் தன் மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்தும் போது இவனே அறியாமல் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு இவனை வெகுவாக ஆட்டி படைக்கிறது. அதற்கு மேல் எதுவும் கூறாமல் அமைதியாக வண்டியை கிளப்பினான். இவன் ஏதாவது கேட்பான், சண்டையிடுவான் என்று எதிர்பார்த்த ஆரணிக்குதான் பெரும் ஏமாற்றமாகி போனது. இத்தனை நாட்கள் ஆதித்யாவாக நடித்து தன்னை வதைப்பது அர்ஜுன் தான் என்னும் உண்மை ஆரணிக்கு தெரிய வந்தால் அர்ஜுனை அவள் ஏற்பாளா? ஆரணியின் முடிவு என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 45. வர்ஷினி தன் கைகளை பிசைந்தபடி மிகவும் பதட்டமாக அமர்ந்திருந்தாள். அவள் வெகு நேரமாக யாருக்கோ காத்து கொண்டு அமர்ந்திருப்பதை அறிந்த அந்த ரெஸ்டாரண்டில் பணிபுரியும் வேலையால் 3வது முறையாக வந்து, என்ன மேடம், இன்னும் உங்க ஃப்ரெண்டு வரலையா என்று வினவினான். வர்ஷினி, இதோ வந்துருவாங்கண்ணா, அவ வந்ததும் ஆர்டர் பண்றேன். அதற்கு சரி என்று தலை அசைத்து விட்டு அவர் சென்றுவிட இவள் தன் கைகளை திருப்பி தன் கை கடிகாரத்தை பார்த்தாள். என்ன இது, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அவளை காணும் என்று புலம்பியபடி இருக்க அவளுக்கு பின்னே வந்து அவளின் முதுகில் தட்டிய யாழினி, என்னடி ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? வர்ஷினி, இல்ல இப்போதான் வந்தேன்.
யாழினி, சரி சொல்லு, என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்ன? வர்ஷினி தன் கைகளை பிசைந்தபடி அது வந்து என்று இழுத்தாள். யாழினி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுடி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் நீ எங்க ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வரேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வர்ஷினி, உன்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய திறமைக்கு தான் இந்த வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் உன்கிட்ட சொல்லல. யாழினி, சரி, உன் பழைய ஆஃபீஸ் என்னாச்சு? அங்க எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருந்தது. அங்கிருந்து ஏன் திடீர்னு இங்க ஷிஃப்ட் ஆன? யாழினியின் கேள்வியில் பதட்டமான வர்ஷினி, சும்மா தாண்டி, இங்க வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணலாம்ல, அதான். யாழினி அவளையே உற்று பார்த்தவள், ஓ, அப்போ எங்களுக்காக தான் மேடம் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்க என்றால் ஒரு மாதிரியான குரலில். வர்ஷினி ஆமாம் என்று தலையசைத்தவள் அமைதியாக அமர்ந்திருக்க, யாழினி, சரி, இப்போ என்ன எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? வர்ஷினிக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. மிகவும் தயக்கமாக இருந்தது. வர்ஷினி, அது வந்து, யாழினி, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு கூப்பிட்டேன் என்றால் தயங்கியபடி. இவள் நிச்சயமாக ஆரியனை பற்றி தான் எதுவோ கேட்கப் போகிறாள் என்று யூகித்த யாழினி, சரிடி, என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கே இப்படி தயங்குற? வர்ஷினி, அது ஆஃபீஸ்ல பிரியா இருக்காங்கல்ல. யாழினி, ஆமா, இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்றாங்களா? வர்ஷினி, சேச்ச, அப்படியெல்லாம் இல்லடி. அவங்களும் ஆரியனும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. அதான் அவங்க 2 பேரும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன். யாழினி சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றவள், என்னடி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை கேட்கறதுக்காக தான் என்னை உடனே வான்னு ஃபோன் பண்ணியா? நான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வரேன் தெரியுமா என்றால் கோபமாக கேட்பது போல். வர்ஷினி, ஹே சாரிடி, எனக்கு புரியுது, நீ இவ்வளவு பெரிய கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நிறைய வேலை இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு இதை யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நீ தானே என்னோட ஃப்ரெண்டு, அதான் உன்னை கூப்பிட்டேன். யாழினி, இதை நீ ஃபோனிலேயே கேட்டிருக்கலாமே, எதுக்காக இவ்வளவு தூரம் என்ன கூப்பிட்ட? வர்ஷினி சட்டென்று யாழினியின் கையை பிடித்தவள், யாழினி ப்ளீஸ் டி, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் என்றாள். அவளின் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. யாழினி பதட்டமாக, என்னடியாச்சு, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. வர்ஷினி தன் தலையை குனிந்தபடி, யாழினி, எனக்கு ஆரியனை பிடிச்சிருக்கு. யாழினி, சரி, இதை நீ ஆரியன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்றவளுக்கும் உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சி. இதற்காக தானே ஆரியனும் இவளும் சேர்ந்து இவ்வளவு டிராமா செய்கிறார்கள். உன் லவ் சக்சஸ் ஆகிடுச்சுட ஆரி என்று மனதிற்குள் எண்ணியபடி வெளியே சாதாரணமாக நிற்பது போல் காட்டிக்கொண்டாள். வர்ஷினி, நான் பழைய ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டுட்டு இங்க வந்ததே அவனுக்காக தான் என்றவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. யாழினி, இதுக்கு ஏண்டி அழற என்றவள் அவளின் கண்களை துடைத்துவிட, வர்ஷினி, உனக்கு தெரியாது யாழினி, அந்த ஆரியன் என்னெல்லாம் பண்றான் தெரியுமா? யாழினி, என்ன பண்றான்? என்ன இது இப்படி சொல்றா? ஏதாவது வில்லங்கமா பண்ணி தொலைச்சிட்டானோ என்று எண்ணியவள் தயக்கமாக, என்னடி பண்ணா? வர்ஷினி, நான் இங்க இருக்க வரைக்கும் எப்படி என்னை சுத்தி சுத்தி வந்தான். காலேஜ் படிக்கும்போது டெய்லி எனக்காக ஹாஸ்டல் வாசல்ல வந்து வெயிட் பண்ணுவான். எனக்கு டெய்லி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பான். என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். ஆனா நான் எப்போ எங்க ஊருக்கு காலேஜ் முடிச்சுட்டு போனேனோ அதிலிருந்து அவன் என்ன ஒரு நாள் கூட பார்க்கவே வரல. நானும் அவன் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில நானே அவனை தேடி இங்க வந்துட்டேன். யாழினி, அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரும்பொழுது நீ அவனை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அதான் உனக்கு பிடிக்கலன்னு நினைச்சு வராமல் இருந்திருப்பான். வர்ஷினி, அதை எப்படி அவனே நினைச்சுக்கலாம், என்கிட்ட கேட்கணும் இல்ல என்றால் தன் மூக்கை உறிஞ்சியபடி. யாழினி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அவன் உன் பின்னாடி சுத்தி வரும் பொழுதெல்லாம் அவனை நீ கண்டுக்கவே இல்லை. நீ அப்போவே உனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தா அவன் ஏன் இப்போ பிரியா கிட்ட பேச போறான் என்ற யாழினியின் வார்த்தையில் அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள். என்னடி சொல்ற? யாழினி, ஆமா, நீ உங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாவது அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணோம். இப்போ அவன் பிரியா கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ போய் இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்றியே என்று வாய்க்கு வந்ததை அடித்து விட்டாள். இவள் கூறியதை கேட்டு உண்மை என்று நம்பிய வர்ஷினி ஓ என்று அழுக தொடங்கிவிட்டாள். யாழினி சுற்றி முற்றி பார்த்தவள் வர்ஷினியின் கையில் அழுத்தத்தை கொடுத்து, என்ன பண்ற நீ? பாரு, மற்ற டேபிள்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள தான் வெடிக்க பாக்குறாங்க. அழாத, கொஞ்சம் நேரம் அமைதியா இரு என்றாள் மெதுவான குரலில். வர்ஷினி அழுகையினோடு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் ஆரியன் வேண்டும் என்றாள் சிறு பிள்ளை போல். யாழினி, இதெல்லாம் நீ அவனை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாவம், அவனும் உன் பின்னாடி எத்தனை வருஷமா சுத்தி சுத்தி வந்தான். அப்போ எல்லாம் நீ அவனை கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து சின்ன குழந்தை சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி உனக்கு ஆரியன் வேணும்னா நான் என்ன பண்றது? வர்ஷினி, யாழினி ப்ளீஸ் டி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு என் ஆரியன் வேணும். அவன் இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக.
இங்க பாரு வர்ஷினி, உன் மனசுல இருக்கிறத இப்பவாவது அவன் கிட்ட ஓப்பனா சொல்லு. இப்பவும் நீ மறைச்சு வச்சிருந்தனா அப்புறம் பிரியாவுக்கும் அவனுக்கும் மேரேஜே முடிஞ்சிரும் என்று யாழினி வர்ஷினியின் தலையில் கல்லை தூக்கி போட்டாள். வர்ஷினி அதிர்ச்சியாக, என்னடி சொல்ற? யாழினி, ஆமா, அவங்க 2 பேரும் இப்போவே க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திடீர்னு வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு வீட்ல சொல்லிட்டா என்ன செய்யறது? கண்டிப்பா வீட்ல எல்லாருமே ஒத்துப்பாங்க. வர்ஷினி தன் கண்களை துடைத்தபடி, இப்போ நான் என்ன பண்றது? அவன் எப்படி என்ன லவ் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நான் அவனை சும்மா விட மாட்டேன். யாழினிக்கு இவளின் நிலையை பார்த்து பாவமாக இருந்தாலும் ஆரியனை இவள் எப்படியெல்லாம் சுத்தலில் விட்டாள் என்று எண்ணி உள்ளுக்குள் சிரித்தவாறு, எப்போதுமே லவ்வர்ஸ்க்கு நடுவுல இன்டர்மீடியேட்டர் இருக்கக்கூடாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு நீயே போய் ஆரியன் கிட்ட ஓப்பனா சொல்லு. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் வந்தா சரி வராது. வர்ஷினி தயக்கமாக, நானா? நான் போய் எப்படிடி? யாழினி, உனக்கு ஆரியன் வேணுமா இல்லையா? வர்ஷினி உடனே ஆமாம் என்பது போல் தலையசைக்க, அப்போ நீதான் பேசணும். வர்ஷினி, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா? யாழினி, உன்னோட ஆரியன் உனக்கு வேணும்னா எது வேணும்னாலும் செய்யலாம். நீ அவனுடைய காலை பிடிக்கிறியோ இல்ல அவன் உன் காலை பிடிக்க வைக்கிறியோ, எல்லாமே உன்னுடைய சாமர்த்தியம்தான். இப்பயும் எதுவும் கெட்டு போகல. அந்த பிரியா ப்ரொபோஸ் பண்றதுக்குள்ள நீ போய் பண்ணிடு என்றவள், சரிடி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ லேட் பண்ணாமல் செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய் என்று அவளின் கையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டாள். வர்ஷினிக்கு யாழினி கூறுவதும் சரிதான் என்று தோன்றியது. பிறகு ஒரு முடிவுடன் ஆரியனை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டாள். வெகு நேரம் அழைப்பு சென்ற பிறகுதான் ஆரியன் அழைப்பை ஏற்றான். ஹலோ, ஹூ இஸ் திஸ் என்றவனின் வார்த்தையில் வர்ஷினிக்கு தொண்டை குழியே காய்ந்து போய்விட்டது. வார்த்தைகளை எழவில்லை. அதற்குள் ஆரியன், பிரியா இட்ஸ் ஓகே, விடுங்க என்று கூற, பிரியா, சாரி, என்னால தானே பட்டுச்சு. ஆரியன், இட்ஸ் ஓகே, நீங்க என்ன வேணும்னா செஞ்சீங்க என்று கூறி நகைக்க இருவரும் நகைக்கும் சத்தம் கேட்டது. வர்ஷினிக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. சட்டென்று போனை கட் செய்தவளுக்கு பெரும் கோபம் எழுந்தது ஆரியனின் மீது. வர்ஷினி தன் காதலை ஆரியனிடம் வெளிப்படுத்துவாளா? அத்தியாயம் 46. யாழினி ஆரியனுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டவள், ஹலோ ஆரி, எங்க இருக்க? ஆரியன், இப்பதான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக நானும் பிரியாவும் கிளம்பிட்டு இருக்கோம் யாழினி. என்னாச்சு? யாழினி, நத்திங், சும்மா தான் கேட்டேன், யூ கேரி ஆன் என்றபடி அழைப்பை துண்டித்தவளுக்கு, இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்று கூறி புன்னகைத்தவள் தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள். வர்ஷினிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவனை ஆரம்பத்திலிருந்தே பிடித்திருந்தாலும் அதை வெளிப்படையாக கூற இவளுக்கு தயக்கமாக இருந்தாலும் இவளின் வீட்டில் என்ன கூறுவார்களோ என்ற எண்ணத்துடனே அவனிடம் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டாள். வர்ஷினியின் அப்பா இவளின் மேல் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஒரே பெண் பிள்ளை என்பதால் சிறு வயது முதலே பாசத்தை கொட்டி வளர்த்தவர். இப்பொழுது வேறு ஒருவரை விரும்புகிறேன் என்று சொல்லி அவரின் மனதை காயப்படுத்த விரும்பாத வர்ஷினி தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் நேராக தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவர்களிடம் ஆரியனை பற்றி கூறவும் வர்ஷினியின் அம்மா, ஓ, அன்னைக்கு கிராஜுவேஷன் டேல பார்த்தோமே, அந்த தம்பியை பத்தியா சொல்ற? வர்ஷினி, ஆமாம்மா. வர்ஷினியின் அப்பாவிற்கு தன் மகளை எண்ணி பெருமிதமாக இருந்தது. வர்ஷினியின் தலையை கோதியவர், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மற்ற பசங்க எல்லாம் காதலிக்கிறேன்னு தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனா என் பொண்ணு அப்படி கிடையாது. அவர் உன்னை விரும்புறேன்னு சொல்லியும் அவர்கிட்ட சரின்னு சொல்லாம நேரடியா எங்ககிட்ட வந்து எங்களுடைய சம்மதத்தை கேட்டுட்டு தான் அவர்கிட்ட சரின்னு சொல்லணும்னு நினைச்ச பாத்தியா? அதுவே உன்னை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து எங்க மனசை குளிர வச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் என்றார் கண்களில் நீரோடு. தன் பெற்றோரிடம் ஆரியனை பற்றி கூறி சம்மதம் வாங்கிய பிறகுதான் வர்ஷினி இங்கு வேலைக்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் இங்கு வேலைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவள் கண்ட ஆரியன் புதிதாக தெரிந்தான். விளையாட்டுத்தனமாக சுற்றி கொண்டிருந்த ஆரியன் இப்பொழுது கோட் சூட் எல்லாம் அணிந்து கொண்டு மிகவும் பொறுப்பானவன் போல் அலுவலகத்தில் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். என்னதான் அவனிடம் தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊரிலிருந்து இங்கு கிளம்பி வந்து விட்டாலும் அவனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித தயக்கம் வர்ஷினியை ஆட்டி படைத்தது. அதில் தன் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தயங்கியபடியே நாட்களை கழித்தாள். மேலும் ஆரியன் எப்படியும் தன்னிடம் மீண்டும் அவனின் காதலை உரைப்பான். அப்பொழுது சரி என்று அவனுக்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து விடலாம் என்று எண்ணியவளுக்கு ஆரியனிடமிருந்து பெரும் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. அவன் தன் காதலை வர்ஷினியிடம் வெளிப்படுத்தவே இல்லை. அது மட்டும் இன்றி இப்பொழுது பிரியாவுடன் நெருக்கமாக இருக்கவும் வர்ஷினிக்கு எங்கே தன் காதல் தன் கையை விட்டு சென்று விடுமோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது. இன்று என்ன நடந்தாலும் சரி, ஆரியனிடம் தன் காதலை வெளிப்படுத்தியே தீர வேண்டும் என்ற மன உறுதியோடு அலுவலகம் நோக்கி விரைந்தாள். இவள் உள்ளே நுழைகையில் ஆரியன் பிரியாவுடன் வெளியேறிவிட்டான். அவனை பற்றி விசாரித்துவிட்டு அவன் எங்கே சென்றிருக்கிறான் என்ற விவரத்தையும் வாங்கி கொண்டு வர்ஷினி அவன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தாள். அந்த பீச் ரெசார்ட்டில் ஆரியன்
பிரியா, அபிமன்யு, யாழினி மேலும் சில கிளையண்ட்டுகளுடன் முக்கியமான டீலிங்கை பேசிக் கொண்டிருந்தனர். அனைத்தும் நல்ல முறையில் முடிந்ததும் அங்கேயே உணவருந்தி கொண்டிருந்தனர். அந்த இடமே மிகவும் அழகாக இருந்தது. கடலை ஒட்டியபடி அமைந்திருக்கும் அந்த ரெசார்ட்டில் கடலை பார்த்தபடி இருந்த டேபிளை புக் செய்து இருந்தனர். ஒரு வழியாக வர்ஷினி அலைந்து திரிந்து இந்த இடத்தை கண்டுபிடித்து உள் நுழைந்ததும் தூரத்தில் இருந்து அவளின் பார்வைக்கு முதலில் பட்டது ஆரியனும் அவன் அருகில் அமர்ந்து சிரித்து பேசியபடி உணவருந்தி கொண்டிருக்கும் பிரியாவும் தான். மற்றவர்கள் யாரையுமே அவள் கண்டு கொள்ளவில்லை. உண்மையில் கூறப்போனால் மற்ற யாருமே அவளின் கண்ணில் படவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆரியன் பிரியாவின் தட்டில் ஏதோ ஒரு உணவு பண்டத்தை எடுத்து வைக்கவும் அதற்கு பிரியா சிரித்த முகமாக அவனுக்கு தலையசைத்து சிரிக்கும் காட்சியை பார்த்த வர்ஷினிக்கு பிபி எகிர தொடங்கியது. இதை அறியாத ஆரியன் இயல்பாக பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வர்ஷினியை பார்த்த யாழினிக்கோ உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சி. யாரும் அறியாத வண்ணம் அபிமன்யுவின் காலை சுரண்டினாள் யாழினி. அபிமன்யு யாழினியின் செயலில் அதிர்ந்தவன் சட்டென்று திரும்பி யாழினியை அதிர்ச்சி மாறாத பார்வை பார்த்தான். மேலும் யாழினி அவனை பார்த்து தன் ஒற்றை கண்ணை சிமிட்டி தன் அருகில் அழைக்கவும், அபிமன்யு, இவ வேற நேரம் காலம் தெரியாம தான் இப்படியெல்லாம் செய்வா. ஒவ்வொரு தடவையும் என வேணும்னே இப்படியெல்லாம் சோதிக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு என்று தன் ஆசை மனைவியை செல்லமாக தன் மனதிற்குள் திட்டினாலும் வெளியே கண்ணெடுக்காமல் யாழினியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அபிமன்யு. யாழினி, என்ன இவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்திருக்காரு, நம்ம கூப்பிடுறது புரியலையோ என்று எண்ணியவள் அபிமன்யுவின் கையில் சுரண்ட அதில் தன் நிலை அடைந்த அபிமன்யு அவளின் புறம் சாய்ந்தபடி, என்ன என்றான் கிசுகிசுப்பாக. யாழினி அபிமன்யுவை போலவே கிசுகிசுப்பான குரலில், இப்போ இங்கு ஒரு லவ் சீன் நடக்க போகுது. அபிமன்யு யாழினி தங்களை பற்றி தான் கூறுகிறாள் என்று எண்ணியவன், இதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமே பேபி டால், எல்லார் முன்னாடியும் எதுக்கு? அபிமன்யுவின் குரல் மாற்றமே யாழினிக்கு அவன் தங்களை பற்றி தான் கூறுகிறான் என்பது தெல்ல தெளிவாக புரிந்தது. அதில் இன்பமாக அதிர்ந்தவள், மாமா, நான் நம்மளை பத்தி சொல்லல என்றாள் வெட்க சிரிப்போடு. இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கவனித்த ஆரியன் மனதிற்குள், இவங்களுக்கு மட்டும் எப்படியெல்லாம் கரெக்டா அமைதோ தெரியல, இத்தனை பேர் சுத்தி உட்கார்ந்துருக்கோம், எங்கேயாவது கண்டுக்கிறாங்களான்னு பாரு. இவளோட சேர்ந்து நம்ம அண்ணனும் ரொம்ப கெட்டு போயிட்டார். கிளைண்ட் மீட்டிங்குக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம அவங்க வாயை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் போல இருக்கு என்று எண்ணியவன், உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணையே இல்லையா கடவுளே? பாரு, கல்யாணம் ஆகி புள்ளக்குட்டி பெத்தவங்க எல்லாம் இன்னமும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய நிலைமைய பாத்தியா? கடைசி வரைக்கும் நான் சன்னியாசியா தான் இருக்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு பொண்ணை காதலிச்சேன், அவளும் என்னை கட்டிக்க மாட்டேங்கிறா என்று பெரும் மூச்சு விட்டவன், என்னை மட்டும் நீ ஏன் தான் இப்படியெல்லாம் சோதிக்கிறியோ தெரியல என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தவன் தன் அருகே யாரோ நிற்கும் அரவம் உணர்ந்து திரும்பி பார்க்க இன்ப அதிர்ச்சியோடு எழுந்து நின்றான். வர்ஷினிதான் கோபமாக ஆரியனின் அருகில் அவனை முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தாள். ஆரியன் வர்ஷினியை சற்றும் இங்கே எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த குரலில், நீ எப்படி இங்க என்றான் கேள்வியாக. வர்ஷினி, ஏன் நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கலையா என்றாள் கோபமாக. ஆரியன் அவளை புரியாமல் பார்த்தபடி, என்னாச்சு, ஏன் இப்படி கோபப்படுற? வர்ஷினி, கோபப்படாம வேற என்ன செய்ய சொல்ற? உன்னால கொஞ்சம் நாள் கூட வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அபிமன்யு கோபமாக ஏதோ சொல்ல முற்பட யாழினி அவனின் கையின் மீது தன் கையை வைத்து அழுத்தம் கொடுத்தவள் தன் கண்களை மூடி திறந்து அவனை அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்தாள். அதில் நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அபிமன்யு. ஆரியன், என்ன சொல்ற வர்ஷினி, இப்போ என்னாச்சு? வர்ஷினி, பேசாதடா, நான் உனக்காக எங்க வீட்டில் போய் நம்ம லவ்வுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா நீ நான் இல்லைன்னதும் வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டல்ல என்றாள் கண்களில் நீரோடு. ஆரியன் வர்ஷினி கூறியதை கேட்டு இன்பமாக அதிர்ந்தவன், வாட், நான் வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேனா? என்ன உளர்ற நீ? யார் உன்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னது என்றவனுக்கு இது அனைத்தும் யாழினியின் கைவண்ணமாக இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியது. அதில் திரும்பி யாழினியை பார்க்க அவளோ ஆரியனிடம் தன் கண்களை மூடி திறந்து அவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். வர்ஷினி, நீ என்னதானே லவ் பண்ற, அப்புறம் எதுக்காக இப்போ இவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க என்று பிரியாவை கை காட்டினாள். பிரியா அதிர்ச்சியாக இவளை பார்க்க, ஆரியன், நீதான் என்ன பிடிக்கலன்னு எந்த பதிலும் சொல்லாமலே போயிட்ட இல்ல, இப்போ வந்து எதுக்கு இப்படி கோபப்படுற? வர்ஷினி, நான் சொல்லாமல் போனா நீ உடனே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவியா? எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? அப்போ உனக்கு என் மேல உண்மையான லவ் இல்லையா என்றாள் அழுகையினோடு. எனக்கு மட்டும் லவ் இருந்தா போதுமா? உனக்கும் என்னை பிடிக்கணும்ல. உனக்கு என்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது என்றான் வருத்தமாக முகத்தை வைத்துக்கொண்டு. வர்ஷினி, யாரு சொன்னா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்.
ஆரியன், சும்மா சொல்லாத. நான் எத்தனை தடவை உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு தடவை கூட நீ எனக்கு ஓகே சொல்லவே இல்லையே. வர்ஷினி, சரி பழசு எல்லாம் விட்டுடு. உனக்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு என்றால் நேரடியாக பிரியாவை காட்டி. பிரியாவும் அதிர்ச்சியில் எழுந்தே நின்று விட்டாள். ஆரியனின் பதில் என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 47. பிரியா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்று வர்ஷினியிடம் கூற, வர்ஷினி கோபமாக, கேட்க முடியாது, நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நீ சொல்லு ஆர்யா, உனக்கு என்ன தானே பிடிக்கும் என்றால் எதிர்பார்ப்போடு. எத்தனை வருடங்கள் ஆரியன் வர்ஷினியின் பின்னால் சுற்றி திரிந்திருப்பான். அப்பொழுதெல்லாம் கிடைக்காதது இப்பொழுது கிடைத்த மகிழ்ச்சியில் ஆரியனுக்கு ஏதோ வானத்தில் பறப்பது போன்ற உணர்வு. வர்ஷினி கலங்கிய கண்களுடன் பதட்டமான முகத்துடனும் ஆரியனின் முன்பு அவனின் பதிலிற்காக காத்திருப்பதை பார்த்தவனுக்கு இந்த நாள், இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது தான் தான் என்று தோன்றியது. அதில் பேச்சற்றவனாக பரிதவிப்போடு தன்னை பார்த்து கொண்டிருக்கும் தன் காதலியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்றிருந்தான். என்னதான் அவன் வாய் வார்த்தையாக சொல்லாவிட்டாலும் அவனின் கண்களின் மூலம் வர்ஷினிக்கு தன் காதலை கடத்தி கொண்டுதான் இருந்தான். ஆனால் அது வர்ஷினிக்கு புரிந்ததா என்பதுதான் தெரியவில்லை. அவன் வாய் வார்த்தையாக கூறி கேட்க வேண்டும் என்று எண்ணியவள் ஆரியனிடம், சொல்ல ஆர்யா, உனக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும், நீ என்ன தானே லவ் பண்ற என்றாள் மீண்டும். அவளோ இவனின் வாயிலாக இவன் தன்மேல் கொண்டிருக்கும் காதலை பிரியாவின் முன்பு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனிடம் கேள்வி எழுப்ப, ஆனால் அவனும் இவள் தன்மேல் கொண்டிருக்கும் காதலை இவளின் வாயிலாக கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு அமைதி காத்தான். ஆரியன், நான் லவ் பண்றேன பண்ணலையா என்பது முக்கியம் கிடையாது வர்ஷு, உனக்கு தான் என்னை பிடிக்காதே. வர்ஷினி தங்களை சுற்றி இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையே மறந்து போனவளாக, யார் சொன்னது எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்போதுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஃபர்ஸ்ட் டே உங்கள் வீட்டுக்கு வரும்போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கும் அதே மாதிரி என்னை பிடிக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என் பின்னாடி சுற்றும் போதெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? உன் முன்னாடி கோவமாக நடந்துக்கிட்டாலும் நீ இல்லாத பொழுது எனக்கு அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படியாவது எங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கி உன்னை எல்லாருடைய சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்தேன். உனக்கு ஹோப் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் உன்னை ஏமாத்தின மாதிரி ஆகிடாதா? அதனால தான் நான் எதையும் சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன். ப்ளீஸ் ஆர்யா, சொல்லு, நீயும் என்ன தானே லவ் பண்ணுற என்றாள் பரிதவிப்பாக. ஆரியனுக்கு அவளின் வாய் மொழியாக இவ்வளவு விஷயங்களை கேட்டதும் உள்ளுக்குள் அவனின் இதயம் குத்தாட்டமே போட்டு கொண்டிருந்தது. யாழினி மகிழ்ச்சியாக ஏதோ காதல் திரைப்படம் பார்ப்பது போல் ஆவென்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அபிமன்யுவும் இவர்களுக்கு இடையே இடைப்புகாமல் அவர்களுக்கான அவகாசத்தை கொடுத்து அமைதியாக அமர்ந்திருந்தான். மேலும் வந்திருந்த கிளைண்ட்டுகள் அவர்களின் டீலிங்கை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு இவர்களின் காதல் காட்சியை பார்த்து ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ஆரியன் சோகமான முகத்தோடு, சாரி வர்ஷினி, யூ ஆர் டூ லேட். என் மனசுல நான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்றேன் என்று சோகமாக கூறவும் வர்ஷினி பதட்டத்தில் அவன் கூறியதை சரியாக கவனிக்கவில்லை. அவன் வேறு யாரையோ கூறுகிறான் என்று எண்ணியவள் சுற்றம் மறந்து அவனின் ஷர்ட் காலரை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தாள். அவன் கண்களை பார்த்தபடி, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், ஐ லவ் யூ சோ மச் ஆர்யா என்றபடி அவனின் கன்னத்தில் தன் முதல் அச்சாரத்தை பதித்தாள். இதை யாருமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அபிமன்யு சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் அங்கிருந்து அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு தனிமையை கொடுத்து வெளியேறிவிட்டான். ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்தே விட்டான். இப்பொழுது எப்படி செயலாற்றுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. இதை அவனுமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரின் முன்பும் வர்ஷினி இப்படி செய்தது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. வர்ஷினி, சொல்லுடா, ஏன் இப்படியே நிக்கிற என்று அவனை போட்டு உழுக்க ஆரியன் அதிர்ச்சி மாறாத குரலில், என்ன சொல்லணும்? வர்ஷினி, நீ என்ன தானே லவ் பண்ற என்றால் மீண்டும். ஆரியன் அவளின் கன்னங்களை தன் கைகளில் தாங்கியவன் அவளின் முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தி பார்க்க செய்தவாறு அவளின் நெற்றியில் அழுத்தமாக தன் இதழ்களை பதித்தான். நீ கேட்டதற்கான பதில தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நீ சரியா கவனிக்கலையா? என் மனசுல அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, அது நீதான் என்று கூறவும் வர்ஷினி அழுகையினோடு அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். இந்த நிமிடம் அவர்களின் வாழ்க்கையில் இருவருக்குமே மிகவும் பொக்கிஷமாக மாறிப்போனது. இருவருமே முதல் முறை தங்கள் காதலை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள் அல்லவா? ஆரியன் இந்த நிமிடத்திற்காக தானே இத்தனை வருடம் தவம் இருந்தான். என்னதான் விளையாட்டுத்தனமாக சுற்றுபவனாக இருந்தாலும் வர்ஷினியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவன் காதலி என்ற எண்ணத்தோடு பார்த்தது கிடையாது. பார்த்த முதல் பார்வையிலேயே வர்ஷினி அவனின் மனதிற்குள் சிம்மாசனம் இட்டு அமர்ந்து விட்டாள்.
அவளுக்காகவே இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தான். அவளின் சொந்த ஊருக்கு திரும்பி சென்ற பிறகும் கூட வேறு எந்த ஒரு பெண்ணை பற்றியும் சிந்திக்காதவன் அவளுக்காக மட்டுமே காத்து கொண்டிருந்தான். இருவருக்குமே தங்களின் மனதில் இருந்த காதல் இப்பொழுது கைகூடியதில் பெரும் மகிழ்ச்சி. அப்படியே அந்த கடல் மண்ணில் அமர்ந்து விட்டனர். இருவரின் மனதிற்குள்ளும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி. வந்திருந்த கிளைண்ட்டுகள், உங்க தம்பி பெரிய காதல் மன்னனா இருப்பார் போல இருக்கே அபி சார். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம் என்று விட்டு கை குலுக்களுடன் விடை பெற்றனர். அபிமன்யு, இங்கு என்ன நடக்குது? அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு தானே? இவன் சும்மா அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சா நிஜமாவே 2 பேரும் லவ் பண்றாங்களா என்றான் ஆச்சரியமாக. யாழினி, ஆமா, இப்போதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க என்றாள் மகிழ்ச்சியாக. அபிமன்யு, உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லையே. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நம்ம ஆரி இப்படியெல்லாம் கூட பண்ணுவானா? யாழினி, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லும் பொழுது உங்க வீட்லயும் எல்லாருமே இப்படி தானே சர்ப்ரைஸ் ஆனாங்க. நீங்க மட்டும் லவ் பண்ணலாம், உங்க தம்பி செய்யக்கூடாதா என்றாள் கிண்டலாக. அபிமன்யு, பரவாயில்ல, என் தம்பியும் என்ன மாதிரியே ரொம்ப திறமசாலியாக தான் இருக்கான். அப்புறம் யாழினி, அந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் நீ தானே வச்சிருக்க. இன்னும் 4 டேஸில் சப்மிட் பண்ணணும். யாழினி, என்கிட்ட தான் மாமா இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். அபிமன்யு, கண்டிப்பாக நமக்கு தான் கிடைச்சாகணும். நிறைய கம்பெனிஸ் இந்த டெண்டருக்காக போட்டி போடுறாங்க. அதுவும் முக்கியமாக அவனோட கம்பெனி. நம்ம தோக்கடிக்கிறதுக்காகவே இந்த டெண்டரை எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெண்டர் கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கணும் என்றான் உறுதியாக. யாழினி, கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் அதையே யோசிக்காதீங்க என்றவள் அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு அண்ணாவும் அவங்க வைஃபை கூப்பிட்டுட்டு விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அபிமன்யு, ஓகே, நல்லா கவனிச்சு அனுப்பு. யாழினி, நோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க, எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. நாளைக்கு நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அபிமன்யு, ஓகே, ஷியோர், நீ சொல்லிட்டா மறு பேச்சு பேச முடியுமா? மறுதினம் யார் வரப்போகிறார்கள் என்ற உண்மையை அறியாமலே பாவம் அபிமன்யு நாளை விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறான். அர்ஜுன் தன் நாற்காலியில் உள்ள சக்கரங்களை சுழற்றியபடி அவளையே உற்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவளோ இவனை சற்றும் சட்டை செய்யாமல் நின்று கொண்டிருந்தாள். அர்ஜுன், உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ ரிசைன் பண்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? ஆரணி, என்னுடைய முடிவை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. எனக்கு இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லை. அர்ஜுன், அப்படியெல்லாம் நீ நினைச்ச உடனே ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. இப்போ தானே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்க, அதை நான் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீ இங்கே தான் வேலை செய்யணும். அப்படி நீ முடியாதுன்னு சொன்னா உன் மேலே நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன். ஆரணி, உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னுடைய ரெசிக்னேஷனை ஏற்றுக்க மாட்டேங்கிற என்றால் சோர்ந்து போன குரலில். அர்ஜுன், லுக், நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்க. அந்த அக்ரிமெண்ட்டில் 1 இயருக்கு நீ இங்கே ஒர்க் பண்ணணும்னு நாங்கள் சைன் பண்ண சொன்னோம். ஆனால் மேடம் ரொம்ப தாராள மனசோட 3 இயர்ஸ்க்கு இங்கே ஒர்க் பண்ணுறதா சைன் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம் முடியறதுக்குள்ளே நீ எப்படி இங்கேருந்து வேலையை விட்டு போக முடியும்? 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். அதுக்கிடையில் நீ வேலையை விட்டு போகணும்னா நான் சரின்னு சொன்னால் தான் நீ வேலையை விட்டு போக முடியும். அப்படி என்னுடைய விருப்பம் இல்லாமல் நீ இங்கிருந்து வேலையை விட்டு போனா உன் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கூறி ஆரணியை வசமாக சிக்க வைத்தான். ஆரணியின் முடிவு என்னவாக இருக்கும்? அர்ஜுனும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் தருணத்தை. அத்தியாயம் 48. ஆரணிக்கு இவன் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று பெரும் மலைப்பாக இருந்தது. ஆரணி, எனக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் வேணும்? தப்பு எல்லாமே என் மேலதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உன் மேல அப்படி ஒரு வீண் பழிய போட்டது ஏன் தப்பு தான். நான் தான் அது எல்லாரும் முன்னாடி முத்துக்கிறேன்ல. அப்புறமும் நீ ஏன் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? அர்ஜுன், ரீசன் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? என்னுடைய லைஃப்குள்ள வேணும்னா என் பெர்மிஷன் இல்லாமல் நீ வந்திருக்கலாம். ஆனா என் லைஃபை விட்டு நீ வெளியில போகணும்னா என் பெர்மிஷன் இல்லாமல் உன்னால எங்கேயுமே போக முடியாது. ஆரணி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் இன்னைக்கு ஏதோ அவசரத்துல பிரெக்னெண்டா இருக்கேன்னு மீடியா முன்னாடி சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நான் சொன்னது போயின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிராதா? ஆரணி கூறியதை கேட்டு கோபமாக தன் இருக்கையில் இருந்து எழுந்த அர்ஜுன் 2 எட்டில் அவளை நெருங்கிவிட செய்வதறியாது நின்றிருந்தாள் ஆரணி. மேலும் நேற்றைய சம்பவம் வேறு மணக்கண் முன்பு வந்து மிரட்ட உடல் முழுவதும் லேசான நடுக்கம் பரவியது. அர்ஜுன் அவளை உரசாதபடி நெருங்கி நின்றவன், என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஆரணி பதட்டத்தில் படபடவென அடித்துக்கொள்ளும் தன் இதயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவள், அது நான் அன்னைக்கு சொன்னது போயின்னு இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நான் சொல்லாமலே எல்லாருக்கும் உண்மை தெரிய தானே போகுது. அதுக்கு நானே இது எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடுறேனே. அப்புறம் உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அர்ஜுன், எல்லாரும் கண்டுபிடிப்பாங்கன்னு எதை வச்சு சொல்லுற? ஆரணி,
இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானான்னு புரியலையே என்று அவனை புரியாமல் பார்த்தவள், என்ன இப்படி கேக்குற? பிரெக்னண்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என் வயிறு பெருசாகலன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? அர்ஜுன், இதான் உன் பிரச்சனையா என்று சாதாரணமாக கேட்டவன், படத்தில் எல்லாம் வர மாதிரி ஏதாவது தலையணையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றான் இலகுவாக. ஆரணி, எதுக்காக இதை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும்? இது இப்போவே முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி டிராமா பண்ணாலும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எங்க குழந்தைன்னு கேட்டா அப்போ என்ன பண்றது? அர்ஜுன் அவளை நோக்கி சற்று குனிந்தவன், ரொம்ப யோசிக்காத, இப்போ உனக்கு குழந்தை தானே பிரச்சனை என்று கேள்வி எழுப்பவும் அவன் அருகாமையில் சற்று தடுமாறித்தான் போனாள் ஆரணி. அவளின் தலை தானாக ஆம் என்பது போல் அசைந்தது. அர்ஜுன் அவளை கூர்ந்து பார்த்தபடி, குழந்தைக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணவா என்றவனின் வார்த்தையில் ஆரணிக்கு உடல் முழுவதும் அதிர்வலை பரவியது. சட்டென்று தன் பார்வையை வேறு புறம் திருப்பியவள், சரி, நான் போய் வேலையை பார்க்கறேன் என்றபடி அங்கிருந்து நகர முற்பட்டாள். அர்ஜுன் அவளை செல்ல விடாமல் சுவற்றில் தன் கையை ஊன்றியபடி நிற்க ஒரு நிமிடம் ஆரணிக்கு நேற்றைய சம்பவம் தான் நினைவில் வந்தது. அதில் இம்முறை அவனின் கையை நகர்த்த அவள் சற்றும் முயற்சிக்கவில்லை. அப்படியே நின்றிருந்தாள். அர்ஜுன், உனக்கு குழந்தை வேணுமா இல்ல இந்த வேலையை கண்டினியூ பண்றியா என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி கேள்வியாக. இவன் கேட்கும் இரண்டுமே தன்னால் முடியாத காரியம் என்று எண்ணியவளுக்கு இங்கு இருந்து தப்பித்தால் போதும் என்று தோன்ற, எனக்கு வேலையே ஓகேதான் என்றாள் தடுமாற்றத்துடன். அர்ஜுன், அப்போ நான் சொல்ற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இங்க ஒர்க் பண்ணு. திரும்ப இப்படி ரெசிக்னேஷன் லெட்டரை தூக்கிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத என்றான் கண்டிக்கும் குரலில். அதற்கு சரி என்று தலையசைத்தவள் அங்கிருந்து வேக எட்டுக்களுடன் வெளியேறிவிட்டாள். அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் ஆரணியை தான் வட்டமடித்தது. அதில் ஆரணிக்கு ஒரு மாதிரி ஆகி போக, மேலும் அவர்கள் தங்களுக்குள் ஏதோ சலசலத்து கொள்ளவும் தொடங்கினர். யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் நேராக கேண்டீன் நோக்கி விரைந்து விட்டாள். இங்கு வேலைக்கு சேர்ந்தது முதல் அவளுக்கு கிடைத்த நண்பர்கள் என்றால் அது சுதன் மற்றும் பவானிதான். அவர்களும் இந்த திருமண பிரச்சனைக்கு பிறகு இவளுடன் பேசுவது கிடையாது. ஆரணி எனதான் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவளின் தைரியம் இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது. அவளும் எவ்வளவோ பொறுத்துதான் பார்க்கிறாள். ஆனால் இப்பொழுது ஆதித்யா என்று கூறும் அர்ஜுனை அவளால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. இப்படி ஏதாவது அவன் செய்துவிட அது எதிர்கொள்ள முடியாமல் முற்றிலுமாக உடைந்து போகிறாள் ஆரணி. அதுவும் நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு அவன் இவளை நோக்கி ஒரு எட்டி எடுத்து வைத்தாலே இவளுக்குள் பதட்டம் பல மடங்காக அதிகரிக்கிறது. இம்முறையும் அப்படித்தான். அந்த அறையை விட்டு வெளியேறினால் போதும் என்ற எண்ணத்தோடு வெளியே வந்தவள் அந்த கேண்டீன் சேரில் வெகு நேரமாக அமர்ந்திருக்கிறாள். அங்கிருந்து எழுந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு தோன்றவில்லை. எங்கு சென்றாலும் அங்கே இருக்கும் அனைவரும் இவளையே பார்த்து ஏதோ தங்களுக்குள் சலசலத்து கொண்டிருப்பது இவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது. அதனால் ஏற்படும் அவமானம் ஒரு பக்கம், அர்ஜுனால் ஏற்படும் மன உளைச்சல் ஒரு பக்கம் என அனைத்து விஷயங்களும் சேர்ந்து இவளை வெகுவாக பாதித்தது. சுதன், பவானி, அங்க பாரு, ஆரணி ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கா. பவானி, அவ எப்படி உட்கார்ந்திருந்தா நமக்கு என்ன சுதன்? சுதன், என்ன இப்படி சொல்லிட்ட? என்ன இருந்தாலும் அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. பவானி, திரும்ப இந்த மாதிரி சொல்லாத. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி அவன் நம்ம ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா அவளுக்கும் சாருக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பா. சுதன், அவளுடைய சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவர் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இவகிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால் கூட இவ சொல்லாமல் இருந்திருக்கலாம். பாவம், இவ பிரெக்னன்ட் என்று சொல்லும்போது கூட சார் அதை ஒத்துக்கவே இல்லை. அதிலிருந்தே உனக்கு தெரியலையா அவர் இவளை ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காருன்னு? பவானி, அதை தான் நானும் சொல்ற சுதன். நம்ம கிட்ட இவ சொல்லியிருந்தானா நாம இவளுக்கு சப்போர்ட்டா நின்று இருப்போம்ல. இப்படி தனியா கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? சுதன், சரி, அதையெல்லாம் விடு. வா, நம்ம அவகிட்ட போய் பேசுவோம். அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு என்று இருவரும் ஆரணியை நோக்கி ஒரு எட்டி எடுத்து வைக்க, ஆரணி அமர்ந்திருந்த டேபிளின் மீது யாரோ வேகமாக ஒரு ஜூஸ் பாட்டிலை வைத்தனர். அதில் யார் என்று நிமிர்ந்து பார்த்தாள் ஆரணி. பிரீத்தி தான் அவளுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தபடி, என்ன ரொம்ப டல்லா இருக்க என்று கேள்வி எழுப்பினாள். ஆரணி எதுவும் பதில் உரைக்காமல் அமர்ந்திருக்க, பிரீத்தி, பிரெக்னண்டா வேற இருக்க, இப்படி சோகமா உட்கார்ந்திருந்தா பாவம், பார்க்கவே ரொம்ப டல்லா தெரிகிற. இந்தா, இந்த ஜூஸை குடி என்று அந்த ஜூஸ் பாட்டிலை ஆரணியை நோக்கி தள்ளி வைத்தபடி ஏளனமாக பரிதாபப்பட்டாள். ஆரணி இப்பொழுதும் எதுவும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, மேலும் தொடர்ந்த பிரீத்தி, ஆமா, உனக்கு இப்போ எத்தனாவது மாசம்? அப்பொழுது இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டபடி அருகில் வந்த ஸ்டெல்லா, இப்போ 4 இல்ல 5 மாசம் இருக்கும் மேடம் என்றபடி இவர்களின் அருகில் வந்தாள். பிரீத்தி, பரவாயில்லையே, இவளுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீ கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்க என்றால் ஸ்டெல்லாவை பார்த்து மெச்சும் பார்வை பார்த்தபடி. ஸ்டெல்லா, இன்னும் உனக்கு வாமிட்டிங் ஸ்டாப் ஆகலையா? பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்க. பிரெக்னன்சில இப்படியெல்லாம் இருக்கிறது நார்மல் தான்.
என்னுடைய அக்காவுக்கும் இப்படிதான் இருந்தது. இப்போ உனக்கு 4 மந்தா இல்ல 5 மந்தா? ஆரணிக்கு இப்பொழுது என்ன கூறி சமாளிப்பது என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு வேகத்தில் பொய் உரைத்து திருமணம் செய்தவளுக்கு பிற்காலத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை எழும் என்று அவள் நினைத்தும் பார்க்கவில்லை. இன்னைக்கு தான் டாக்டர் கிட்ட செக்கப் போறோம் மேடம். போனாதான் எத்தனை மாசம்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்றபடி பவானியும் சுதனும் ஆரணியின் அருகில் வந்து நிற்க, பிரீத்தி, ஓ சரி, உடம்ப பார்த்துக்கோ, பிரெக்னண்டா இருக்கும்போது நல்லா சாப்பிடணும், சரியா என்று அழுத்தமாக கூறியபடி அவளை ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு சென்றாள். அந்த பார்வையில் ஆரணியின் வயிற்றுக்குள் ஒரு கலவரமே நடந்துவிட்டது. ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிந்திருக்குமோ? எதற்காக இந்த ஆதித்யா இப்படியெல்லாம் செய்கிறான்? உண்மையை அனைவரிடமும் கூறினாலாவது இப்படி பயந்து பயந்து இருக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும் என்று எண்ணியவளுக்கு ஆதித்யாவின் மீதுதான் பெரும் கோபம் எழுந்தது. அர்ஜுன் தேவின் ருத்ரதாண்டவத்தை வெகு நாட்கள் கழித்து பார்த்த அனைவருமே ஆடித்தான் போயினர். கடைசியாக இவர்களின் திருமணத்தன்று அர்ஜுன் இவ்வளவு கோபமாக நடந்து கொண்டான். அன்றோடு இன்றுதான் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்கிறான். அன்னபூரணி சர்வமும் அடங்கி போய் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தார். நல்ல வேளையாக நகர்ந்து நின்று விட்டார். இல்லையென்றால் அர்ஜுனின் கையில் இருந்த பூஜாடி அவரின் தலையை தான் பதம் பார்த்திருக்கும். அனைவரின் கோபமுமே அன்னபூரணியின் புறம் திரும்பியது. ஆனால் ஆரணியின் முகத்தில் கவலைக்கான எந்த ஒரு சுவடுமே தென்படவில்லை. ஏதோ ஒருவித நிம்மதியுடன் மனநிறைவாக நின்றிருப்பது போல்தான் அவளை பார்க்கையில் தோன்றியது. செந்தாமரை கலங்கிய கண்களுடன், உனக்கு ஏன் பூரணி புத்தி எல்லாம் இப்படி போகுது? உன் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இதுதான் உண்மை. நீ ஏன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்பது முக்கியம் கிடையாது. உன் தம்பி அவளுடைய மனைவியா ஏத்துக்கிட்டான். இதை நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க என்றார் இயலாமையுடன். அவரும் என்னதான் செய்வார்? எவ்வளவோ அறிவுரைகளை அன்னபூரணிக்கு வழங்கிவிட்டார். ஆனாலும் அவர் மனம் மாறிய பாடில்லை. இதற்கு மேல் எப்படி அவருக்கு புத்திமதி கூறுவது என்றே புரியாமல் பார்த்தார். அன்னபூரணியால் நேர்ந்த கலவரத்தில் ஆரணி தனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று எதிர்பார்க்க, பாவம், யாராலும் ஆரணியை அவனிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை அவள் உணரவில்லை. இதன் மூலம் அர்ஜுன் ஆரணியுடன் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஒரு முடிவுக்கு வருமா? அத்தியாயம் 49. பிரீத்தி சென்ற பிறகு ஆரணி செய்வதறியாது அமர்ந்திருந்தாள். இனி இது போன்ற கேள்விகளை நிறைய எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதற்கெல்லாம் தன்னிடம் பதில் இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டவளிற்கு விடை கிடைக்கவில்லை. தேவையில்லாமல் பெரும் தவறு செய்துவிட்டோம் என்று 1000 முறைக்கு மேல் தனக்குத்தானே சொல்லிவிட்டாள். சுதன், என்னாச்சாரணி, உடம்புக்கு ஏதாவது செய்தா? டாக்டர் கிட்ட வேணும்னா போகலாமா? அதற்கு வேண்டாம் என்னும்படி தலையசைத்தாள். சுதன், அப்புறம் ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்ககிட்ட ஓப்பனா சொல்லு. சார் உன்னை ஏதாவது மிரட்டுறாரா என்றான் கேள்வியாக. அர்ஜுன் தான் ஆரணியை ஏதேனும் தொந்தரவு செய்கிறானோ என்று எண்ணிய பவானி, நீ எதுக்கும் பயப்படாத ஆரணி, உனக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். உன்னை பத்தி இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க பேசுறதை எல்லாம் காதில் வாங்காத. அவர் உன்னை காதலிச்சு ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணார். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதில் உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு ஃபுல்லா அவர் மேலதான் இருக்கு. செஞ்ச தப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அவருக்கு தான் இருக்கு. ஒருவேளை சுதன் சொல்ற மாதிரி அவர் உன்னை ஏதாவது பிளாக்மெயில் செய்யறாரா? எங்ககிட்ட இப்போவாவது வெளிப்படையா பேசு. உனக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்க பண்றோம். யாழினியும் ஆரியனும் தன் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன் குடும்பத்தார். ஆனால் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் மேல் அளவு கடந்த அன்பை காட்டும் சுதனையும் பவானியையும் பார்க்கும் பொழுது ஆரணிக்கு தன்னை சுற்றியும் உண்மையான நண்பர்கள் இருக்கின்றனர் என்று மனம் நிறைந்து போனது. அதில் ஆனந்த கண்ணீர் துளிர்விட அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். பவானி ஆரணியின் கையில் அழுத்தத்தை கொடுத்தவள், என்னாச்சரி, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? சரி வா, டாக்டர் கிட்ட வேணும்னா போயிட்டு வரலாம். ஆரணி, அதெல்லாம் தேவையில்லடி. பவானி, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? டயர்டா இருக்கா? பிரெக்னன்சி டைம்ல இப்படிதான் இருக்கும். நீ வேணும்னா வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஆரணி, நான் வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் அவங்க வீட்டில் நான் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யாரு பே பண்றது? இவள் கூறுவதை கேட்டு அதிர்ந்த மற்ற இருவரும், என்ன சொல்ற நீ என்றார்கள் ஒன்றாக. ஆரணி பெரும் மூச்சு விட்டபடி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நான் ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இது எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல என்றாள் விரக்தியாக. இம்முறை அவளுக்கு அழுகை கூட வரவில்லை. மேலும் இனி தான் அழக்கூடாது என்று வேறு முடிவு செய்திருக்கிறாள் அல்லவா? இதை எப்படியாவது எதிர்கொண்டு இதிலிருந்து தான் வெளியேற வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறாள். பவானி, நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு. முதல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எதுக்காக அவருக்கு காசு கொடுக்கணும் என்று இருவரும் புரியாமல் கேட்க, இவள் எதற்காக அர்ஜுனை திருமணம் செய்தாள்? ஆனால் இப்பொழுது இருப்பது அர்ஜுனே கிடையாது, ஆதித்யா என்ற உண்மை முதல் தன் சிறு வயது காதல் கதை முதல் அனைத்தையும் கூறி முடித்தாள். இவள் கூறுவதை கேட்க மற்ற இருவருக்குமே மலைப்பாக தான் இருந்தது. சுதன் அதிர்ச்சியாக, உன் லைஃப்ல இவ்வளவு நடந்திருக்கா? ஐ காண்ட் பிலீவ் திஸ். எப்படி வேற யாரோ ஒருத்தர் அர்ஜுன் என்ற அடையாளத்துல வெளியுலகத்துல சுத்திக்கிட்டு இருக்க முடியும் என்றான் ஆச்சரியமாக.
பவானி, எனக்கும் அதான் புரியல சுதன். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒருவேளை அவர் பொய் சொல்றாரோ என்றாள் சந்தேகமாக. ஆரணி, பொய் சொல்லணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவருடைய ட்வின் பிரதர் தான் அர்ஜுன். ஆக்சுவலி இவன் பெரிய ஃப்ராடு, கிரிமினல். மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இவனை வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவன் எப்படி தன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட இங்க இருப்பான்? அதனால்தான் இல்லாத அர்ஜுனுடைய ஐடென்டிட்டிய இவன் அவனுடைய ஐடென்டிட்டியா மாத்திக்கிட்டான். அதை நம்பி நானும் இப்போ இந்த நிலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கேன் என்றால் சோர்ந்து போன குரலில். பவானி ஆரணியின் கையை பிடித்தவள், நீ எதுவும் கவலைப்படாதடி, எல்லாமே சீக்கிரம் சரியாகும். நீ ஃபர்ஸ்ட் இந்த ஆள்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கான வேலையை பாரு. ஆரணி, அது கண்டிப்பா நடக்காது பவானி. அவன் என்ன அவ்வளவு ஈஸியா விடமாட்டான் போல இருக்கு. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி கூட பார்த்துட்டேன். என்ன செஞ்சாலும் அப்படியே கல்லு மாதிரி இருக்கான். அவன் சொல்றத மட்டும் தான் நான் கேட்கணும்னு சொல்றான். அவன் மனசுல என்ன பிளான் வச்சிருக்கான்னே எனக்கு தெரியல. என் அண்ணனுக்கும் இவனுக்கும் வேற சின்ன வயசுல இருந்தே ஏதோ ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் என்னை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சுதன், எதுவும் ஆகாத ஆரணி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. அட்லீஸ்ட் இந்த பிரெக்னன்சி டிராமாவையாவது முடிச்சு வைக்கலாம்ல. ஆரணி அதற்கும் விட மாட்டேங்கிறான். நானே உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்னால் கூட சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டுறான். என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்றவள் தன் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள். இவளுக்கு என்ன கூறி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் பவானியும் சுதனும் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். பவானி, என்ன நடந்தாலும் சரி, நீ தைரியமா இரு. நம்மள மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு சப்போர்ட்டா நாங்க 2 பேரும் எப்போதுமே இருப்போம். உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எங்களை தயங்காமல் கேளு. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நாங்க உனக்கு செய்றோம் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தனர். பிறகு மூவரும் தங்கள் வேலையை பார்க்க எழுந்து சென்றுவிட இவர்கள் யாருமே அறியாமல் இவர்கள் கூறிய மொத்த கதையையும் அந்த 2 காதுகள் ரகசியமாக கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு யாரும் அறியாத வண்ணம் நழுவியது. சற்று நேரத்திற்கு முன்பு அர்ஜுன் ஆரணியுடன் வீடு வந்து சேரவே இரவு 8 நெருங்கிவிட்டது. தன் அக்கா காலையில் கூறிய விஷயத்தையே மறந்து போனவனாக தாமதமாக வந்து சேர்ந்தான். வாசலுக்கே ஓடிய அன்னபூரணி, என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிட்ட? என் வீட்டுக்காரரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வராங்கன்னு நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. கொஞ்சம் சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னேன். ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அவங்க எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா என்றவள் அவனின் பதிலையும் எதிர்பாராமல், சரி சீக்கிரம் உள்ளவா என்று அவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தாள். ஆரணி இது எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக பின்னே நடந்து வர அர்ஜுன் அவர்களை பார்த்து மரியாதைக்காக வணக்கம் கூறியவன், வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? காலையிலேயே அக்கா சொன்னாங்க. சாரி, நான் தான் வேலை பிஸியில மறந்துட்டேன். அன்னபூரணியின் கணவர் கார்த்திக். பரவாயில்ல அர்ஜுன் என்றார் இன்முகமாக. கார்த்திகன் அம்மா அங்கையர் கண்ணி, பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். அன்னபூரணி விஷயத்த சொன்னதும் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே கிளம்பி வந்துடலாம்னு தான் நினைச்சோம். இவன் வேற வெளிநாட்டுல இருந்து வரணுமே, அதான் அவனை வர வச்சு கூப்பிட்டு வர லேட் ஆகிடுச்சு என்று படபடவென புரிந்தார். இவர் என்ன கூறுகிறார் என்று புரியாமல் அன்னபூரணியை திரும்பி பார்த்தான் அர்ஜுன். அர்ஜுனின் பார்வை தன்னை நோக்கி திரும்புவதை கவனித்த அன்னபூரணி அவனை பார்த்து எதுவும் தெரியாதது போல் சிரித்து வைக்க, அர்ஜுன், சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்றபடி தன் டையை தளர்த்தியவாறு இருக்கையை விட்டு எழுந்திருக்க, அங்கையர் கண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நேரம் ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்பணும் இல்லையா? எல்லாத்தையும் சீக்கிரம் பேசி முடிச்சிட்டா நாங்களும் கிளம்பிடுவோம். இன்னும் எவ்வளவு நேரம்தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது? இயல்பிலேயே படபடவென பேசுபவருக்கு தன் மகளுக்கு திருமணம் ஆகப் போகும் மகிழ்ச்சியில் வார்த்தைகள் இன்னும் படபடவென வெளிவரத் தொடங்கியது. அர்ஜுன், என்ன பேசணும் என்றவன் தன் தாயை பார்க்க, அவரோ தன் கைகளை பிசைந்து கொண்டு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்துடன் அமர்ந்திருந்தார். செந்தாமரைக்கும் இவர்கள் வந்த பிறகுதான் விஷயம் என்ன என்று தெரிய வந்தது. அங்கையர் கண்ணி அவரிடமும் விஷயத்தை பற்றி கூற அதிர்ந்து போய்விட்டார். மேலும் அர்ஜுன் என்ன செய்ய போகிறானோ என்ற பயமும் பெரிதாக எழுந்தது. அங்கையர் கண்ணி, என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அன்னபூரணி எங்களை அரசிக்கு வெளியில மாப்பிள்ள பார்க்கவே விடல. எப்போ நாங்க வெளியில் மாப்பிள்ள பார்த்தாலும், ஏன் அத்தை வெளியில் மாப்பிள்ள பாக்குறீங்க? என் சொந்த தம்பி, என் கூட பிறந்த தம்பி இருக்கும் பொழுது நீங்க ஏன் வெளியில் மாப்பிள்ள பார்க்கணும்? நம்ம கையிலேயே ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ள இருக்கானே. அது மட்டும் இல்லாம அரசி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க எல்லாரும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் அரசியை என் தம்பி அர்ஜுனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு அவ்வளவு ஆசையா சொல்லுவா என்றவர் பெருமூச்சு விட்டபடி ஆரணியை எடை போடும் பார்வை பார்த்து கொண்டே, யார் கண்ணு பட்டுச்சோ, வேண்டாத காரியமெல்லாம் நடந்து போச்சு. உங்க மேல பொய் பழியும் வந்து சேர்ந்துருச்சு. அன்னபூரணி எல்லாத்தையும் சொல்லிட்ட தம்பி, உங்க மேல எந்த தப்பும் இல்லையாமே. உங்களை பொய் சொல்லிதான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் கூடவா கீழ்த்தரமா நடந்துப்பாங்க என்றவரின் வார்த்தையில் ஆரணிக்கு பெரும் அவமானமாகி போனது. அங்கு நிற்கவே முடியவில்லை. செந்தாமரைக்கும் என்ன கூறி அவரை தடுப்பது என்று தெரியவில்லை. சம்பந்தியாகிற்றே, ஏதாவது கூறினால் தன் மகளுக்கும் பிரச்சனை ஆகுமோ என்று எண்ணியவாறு அமர்ந்திருந்தார். அத்தியாயம் 50. அங்கையர் கண்ணியின் வார்த்தையில் திரும்பி தன் அக்காவை எரிக்கும் பார்வை பார்த்தான் அர்ஜுன் தேவ்.
அவனின் பார்வையே அன்னபூரணிக்கு கிளியை கிளப்ப படபடப்புடன் நின்றிருந்தார். வந்திருந்த புதியவள் யார் என்பது ஆரணிக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அவர்களின் பேச்சுவார்த்தைகள் இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இங்கு இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணியவள் அறையை நோக்கி நகர முற்பட, அர்ஜுன் எங்க போற என்றான் ஆரணியிடம் உருமலாக. ஆரணி ரூமுக்கு என்றபடி அறையை நோக்கி கை காட்ட, அர்ஜுன் போகலாம், கொஞ்சம் நேரம் இங்கே நில்லு என்றான் தன் பற்களை கடித்துக்கொண்டு. அவனின் கோபத்தின் அளவு அவனின் முகத்திலும் அவனின் வார்த்தைகளிலும் தெரிந்தது. கார்த்திக், இப்படி உட்காருங்க அர்ஜுன், அம்மா சொல்லுற மாதிரி பேசி முடிச்சிட்டா நாங்களும் கிளம்பிடுவோம், எனக்கும் காலையில ஃப்ளைட் இருக்கு. அர்ஜுன் ஆரணியின் கையையும் பிடித்து தன்னுடன் அழைத்து வந்தவன் இரு கையில் தன் அருகில் அமர வைத்து கொண்டான். இவனின் செயலில் வந்திருந்தவர்கள் அனைவரும் ஒன்றும் புரியாமல் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொள்ள இறுதியில் அனைவரின் பார்வையும் அன்னபூரணியிடம்தான் நிலைத்தது. அன்னபூரணி, ஐயோ இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுறான், அவன் மேல இருக்க கோவத்துல அரசிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்னு நினைச்சு எல்லாரையும் வர வச்சு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இவனை கேட்டுட்டு தானே செஞ்சேன், இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன மாட்டி விடுறானே, அவ்வளவுதான், இவங்க கிட்ட சிக்கணும், நம்மள கொத்து பரோட்டா ஆக்கிடுவாங்க என்று எண்ணியபடி தன் தாயின் அருகில் நின்று கொண்டாள். அங்கேயர் கண்ணி தன் மொத்த பற்களையும் காட்டியபடி, அப்புறம் சம்மந்தி, நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம், எப்படியும் உங்க வசதிக்கு நீங்க சிம்பிளா எல்லாம் செய்ய மாட்டீங்க, அதுவும் நாம இப்போ பெருசா செஞ்சாதான் தம்பி மேல வந்திருக்க வீண் பழியும் அவரை விட்டு போகும். அதனால நீங்க ஆசைப்படுற மாதிரி நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் நல்லா பெருசா பெரிய மண்டபமா பார்த்து செஞ்சிடலாம். இப்போதைக்கு அர்ஜுன் தம்பிக்கும் என் பொண்ணு அரசிக்கும் கல்யாணம் செய்ய சம்மதம்னு தாம்பூலம் மட்டும் மாத்திப்போம். அனைவரும் இவர் கூறியதை கேட்டு ஆரணி அதிர்ச்சி ஆகுவாள் என்று எண்ண, அவளோ அதற்கு நேர் மாறாக மகிழ்ச்சியாக நடப்பவற்றை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆரணி மனதிற்குள், நல்ல வேலை ரூமுக்கு போயிருந்தா இதையெல்லாம் பார்க்காமல் மிஸ் பண்ணியிருப்போம், இந்த ஆன்ட்டி கொஞ்சம் ஓவரா பேசுறாங்களேன்னு நினைச்சேன், பரவாயில்ல, நம்ம பத்தி தப்பா பேசினாலும் நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க என்று எண்ணியபடி சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள். அங்கையர் கண்ணி வேண்டுமென்றே ஆரணியிடம், இந்தாம்மா பொண்ணு, என்ன இப்படி பார்க்குற, ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்காத, நீ அர்ஜுன் தம்பியை பற்றி என்ன தப்பா சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், எங்களுக்கு அர்ஜுன் தம்பியை பல வருஷமா தெரியும், அவர் மேல் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவருக்கு தான் நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், இந்த விஷயத்துல நீ என்ன செஞ்சாலும் அது வேலைக்காகாது என்றார் நக்கலாக. ஆரணி, நான் ஏன் ஆண்டி ஏதாவது செய்ய போறேன், உங்க பொண்ணை தாராளமா நீங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், என்னால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது, எனக்கும் இதுல முழு சம்மதம்தான் என்று கூற அனைவரும் அதிர்ந்து போய் ஆரணியை பார்த்தனர், அர்ஜுன் உட்பட. செந்தாமரை அதிர்ச்சியாக, என்னம்மா, என்ன இப்படியெல்லாம் சொல்லுற, என்னாச்சு உனக்கு என்றார் சட்டென்று. அங்கையர் கண்ணி, சம்மந்தி விடுங்க, அதான் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டாலே, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க, அப்புறமா அவ மனசு மாறிட போறா, அவ மனசு மாறுறதுக்குள்ள இந்த தாம்பலத்தை பிடிங்க என்று அவசர அவசரமாக ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, பூ மற்றும் பழங்களை அடுக்கியவர் எழுந்து நின்றபடி செந்தாமரையின் முன்பு நீட்டினார். இப்பொழுது செந்தாமரைக்கு எப்படி செயலாற்றுவது என்று தெரியவில்லை. ஆரணி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்றும் புரியவில்லை. ஒரு புறம் இவர்களை எப்படி சமாளிப்பது என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்க, மறுபுறம் ஆரணி ஏன் இப்படியெல்லாம் கூறுகிறாள் என்ற காரணமும் தெரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தார். அர்ஜுன் சட்டென்று எழுந்தவன் ஆரணி இப்படி கூறியதால் ஏற்பட்ட கோபத்தோடு அவர் நீட்டிய தாம்பூலத்தை தன் பலம் கொண்டு தட்டிவிட அந்த தட்டு பறந்து போய் சுவற்றில் அடித்து கீழே விழுந்து சுழன்று கொண்டிருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு புறம் சிதறி போய் கிடக்க கார்த்திக் அதிர்ச்சியாக எழுந்து நின்றபடி, என்ன இது அர்ஜுன், ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? அரசி லேசாக ஊற்றெடுக்கும் கண்ணீரோடு அர்ஜுனை ஏக்கமாக பார்த்தாள். அவளின் பார்வையிலேயே அவளும் அர்ஜுனை விரும்புகிறாள் என்பது ஆரனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் என்ன செய்வது, இவன்தான் அர்ஜுன் கிடையாதே என்று எண்ணியவள் அர்ஜுனுக்கும் அரசிக்கும் திருமணம் நடப்பதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் கோபமாக, யாரை கேட்டு இந்த கல்யாண விஷயத்த பேச நீங்க இங்க வந்தீங்க, எனக்கு சம்மதம்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா என்றான் ருத்ரமூர்த்தியாக. கார்த்திக், பூரணி, என்ன இதெல்லாம், நீ தானே சொன்ன அர்ஜுன் அரசிய கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சிட்டான், உடனே கிளம்பி வாங்க, நிச்சயத்தை முடிச்சிடலாம்னு. ஆனா அர்ஜுன் பேசுறத பார்த்தா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி இருக்கே. அன்னபூரணி, என்னங்க, அது நான் அர்ஜுன் கிட்ட இதை பத்தி நேத்தே சொல்லிட்டேன், அவனும் சரின்னு தான் சொன்னான், ஆனா காலையில எதுவுமே தெரியாதது மாதிரி பேசுறான். அதில் அர்ஜுன் அவரை முறைத்து பார்த்தவன், என்னக்கா பேசுற நீ, எப்போ நீ என்கிட்ட சொன்ன என்றான் கோபமாக. அன்னபூரணி, அர்ஜுன், நேத்து உனக்கும் இவளுக்கும் ரூம்ல ஏதோ பிரச்சனை நடந்துச்சு தானே என்று கேட்டவுடன் இருவருக்குமே நேற்றைய சம்பவம் கண்முன்னே வந்து போக அர்ஜுனின் கோபம் நேற்றைய நிகழ்வில் சட்டென்று தணிந்து போக ஆரணியின் புறம் திரும்பி,
தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி அவளை பார்த்தான். அவனின் பார்வையில் ஆரணிக்கு உள்ளுக்குள் எதுவோ செய்ய என்ன செய்வதென்று தெரியாமல் திருத்தபடி நின்றிருந்தாள். இவங்க என்ன விஷயம் பேச வந்தாங்களோ அதை பத்தி மட்டும் பேச வேண்டியது தானே. நேத்து ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்க எதுக்காக கேக்குறாங்க? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா? சரியான லூசு மாதிரி பேசுறாங்களே என்று மனதிற்குள் அன்னபூரணியை திட்டியபடி நின்றிருந்தாள். அர்ஜுன் ஆரணி தனக்கும் அரசிக்கும் திருமணம் செய்வதில் தனக்கு முழு சம்மதம் என்று தெரிவித்ததை மனதில் வைத்துக்கொண்டு, நீ சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா என்றான் ஆரணியை பார்த்து கேள்வியாக. ஆரணி புரியாமல் என்ன என்பது போல் அவனை பார்க்க, அர்ஜுன், என் அக்கா சொன்னதை கேட்ட இல்ல, நேத்து நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு என் அக்கா கிட்ட நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா என்றான் அவளை உறுத்து விழித்தபடி. அனைவரின் முன்பும் அர்ஜுன் இப்படி தன்னிடம் கேட்பது ஆரணிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஆரணி பதில் கூறுவதற்கு முன்னதாகவே இடை புகுந்த அன்னபூரணி, எனக்கு தான் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு முன்னாடியே தெரியுமே என்று கூற, அர்ஜுன் ஆரணி என இருவருமே அதிர்ச்சியாக திரும்பி அன்னபூரணியை பார்த்தனர். அன்னபூரணி, ஆமா அர்ஜுன், உங்க 2 பேருக்கும் நேற்று பெரிய சண்டை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ அந்த கோபத்துல தானே கார்டன் ஏரியாவுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்த. இது வரைக்கும் நீ இவ்வளவு டென்ஷனா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதிலிருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்குள்ள ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு. அப்போதான் நான் உன்கிட்ட வந்து அரசிய பத்தியும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்வது பத்தியும் பேசினேன். நீயும் சரின்னு தான் என்கிட்ட சம்மதம் சொன்ன. ஆனா காலையில் நான் கேட்கும்போது எதையுமே கவனிக்கலன்னு சொல்ற. இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு? உன்கிட்ட நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேனே என்று கூற அர்ஜுனுக்கு கடுப்பாகி போனது. அக்கா, நீ நேத்து என்கிட்ட சொன்னதாவே இருக்கட்டும். நான் தான் காலையில நீ சொல்லும் போது நீ சொன்னதை நான் கவனிக்கலன்னு சொன்னேனே. திரும்ப என்கிட்ட காலையில ஒரு தடவை கேட்டிருக்க வேண்டியது தானே. எதுக்காக அவசரப்பட்டு இவங்களை எல்லாம் வர வச்ச என்று கத்தினான். அன்னபூரணி, இவங்க கிட்ட நீ சரின்னு சொல்லிட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் மாத்தி சொன்னா இவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அதனால்தான் அவங்களையும் வர வச்சு இன்னைக்கு இதுக்கு பேசி ஒரு முடிவெடுத்துடலாம்னு நினைச்சேன். அர்ஜுன் அவளை முறைத்து பார்த்தபடி, என்ன முடிவெடுக்க போற என்றான் தன் பற்களை கடித்து கொண்டு. ஆரணிக்கு நடப்பவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருந்தது. மேலும் அரசியை பார்க்கும் பொழுதுதான் பாவமாக இருந்தது. பாவம் இந்த பொண்ணு, இவனை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ? இவனை பத்தி ஒன்றும் தெரியாம இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளே என்று எண்ணியவளுக்கு தான் உண்மை தெரியவில்லை. இவன்தான் அர்ஜுன் தேவ் என்று. இவன்தான் அர்ஜுன் என்னும் உண்மை தெரிந்திருந்தால் நிச்சயமாக இதற்கு சம்மதித்திருக்க மாட்டாள். உண்மை தெரியாமல் தான் சிறு வயது முதல் நேசித்த அர்ஜுன் தேவையே வேறொருத்திக்கு மனமு வந்து விட்டு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே ஆரணி தன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது என்ற மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஆரணியின் முகத்தை வைத்தே அவளின் மனதில் ஓடும் எண்ணத்தை கண்டறிந்த அர்ஜுன் அவள் எதிர்பாராத வண்ணம் அவளை சுற்றி தன் கைகளில் போட்டவாறு லேசாக அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டவன், என்னாச்சு பேபி, ஆர் யூ ஓகே என்று ஆரணியிடம் கேட்க, என்ன இவன் இப்படியெல்லாம் பண்றான், இப்போ என்ன டிராமா பண்ண போறான்னு தெரியலையே என்று பதட்டமாக எண்ணியபடி அவனிடமிருந்து விடுபட முயற்சி செய்தபடி நின்றிருந்தாள் ஆரணி. அர்ஜுனின் முடிவு என்னவாக இருக்கும்?